ஆண்டவருடைய நாமத்தினாலே ஒரு முறை கூட உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய மகா பெரிதான கிருபையும் சமாதானமும் ஆசீர்வாதமும் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவர் மேலும் தங்கி பெருகட்டும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே வாழ்த்தி ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. வஞ்சிக்கப்படாதிருங்கள் என்கிற தலைப்பில் கடந்த 2 வாரங்களாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 1 யோவான் அதனுடைய 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராயிருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாயிருக்கிறான். அல்லேலூயா. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராயிருக்கிறது போல அவனும் நீதி உள்ளவனாயிருக்கிறான். கடந்த நாட்களிலே இந்த வசனத்தை நாம் வாசித்து கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருந்தார். வஞ்சிக்கப்படுதல், ஏமாற்றப்படுதல், மோசம் போக்குதல் என்பது மிகவும் வேதனையான ஒரு காரியம். நம்மில் அநேகம் பேர் யாரோ ஒருவராலே ஏமாற்றப்பட்டிருக்கிறோம், யாரோ ஒருவராலே வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கும் அந்த ஏமாற்றங்களை நினைத்து நினைத்து ஐயே இப்படி நான் ஏமாந்து போய்விட்டேனே என்று சொல்லி இரவிலே படுக்கையிலே கூட அங்கலாய்க்கிற தேவனுடைய பிள்ளைகள் உண்டு. ஆனால் இங்கே வேதம் சொல்கிறது ஒருவனாலும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு. கடந்த நாட்களிலே வஞ்சிக்கிற 3 விதமான காரியங்களை உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். ஒன்று, தன்னைத்தானே வஞ்சிக்கிறதான ஒரு கூட்டம். 2வதாக மற்றவர்களாலே வஞ்சிக்கப்படுகிற ஒரு கூட்டம். 3வதாக பிசாசினாலே வஞ்சிக்கப்படுகிற ஒரு கூட்டம். ஆகையினால் தான் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்கிறார், நீங்கள் ஒருவனாலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். அல்லேலூயா. மற்றவர்களாலே ஒரு மனிதன் வஞ்சிக்கப்பட முடியும் அல்லது ஏமாற்றப்பட முடியும், மோசம் போக்கப்பட முடியும். இந்த தன்னைத்தானே வஞ்சிக்கிறது எப்படி? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை உங்களுக்கு சுட்டி காண்பித்து, ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்தில் உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவான். தன்னைத்தானே வஞ்சிக்கிறவர்கள். எப்பொழுது ஒரு மனுஷன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறான்? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, பாவம் இல்லை என்று சொல்லுகிறவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவன் ஆகியிருக்கிறான். அல்லேலூயா. எப்பொழுது ஒரு சபை, ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறது, தன்னைத்தானே மோசம் போக்கிக் கொள்கிறது, தன்னைத்தானே வஞ்சிக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது, பாவம் இல்லை என்று சொல்லுகிறவன் அவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவன் ஆகியிருக்கிறான். அல்லேலூயா. நம்மை நாமே வஞ்சிக்கிற 4 விதமான பாவங்களை குறித்து கடந்த 2 வாரங்களிலே உங்களுக்கு சொன்னேன். முதல் வாரத்திலே ஒரே ஒரு காரியத்தை மட்டும் உங்களுக்கு சொன்னேன். நம்மை நாமே வஞ்சிக்கிறதான, சபையை வஞ்சிக்கிற, தேவனை அறிந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சிக்கிறதான முதலாவது பாவத்தை குறித்து வேதம் சொல்கிறது, இச்சை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை உங்களுக்கு சுட்டி காண்பித்து, சுய இச்சை, தேவனுடைய விருப்பத்தின்படி நடக்க வேண்டிய, தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட வேண்டிய தேவனுடைய பிள்ளைகள் சுய விருப்பத்தின்படி நடக்கிறதான வேளையில், சுய விருப்பத்திற்கு தங்களை இடம் கொடுக்கிறதான வேளையில் அவர்கள் தன்னைத்தானே வஞ்சிக்கிற பாவிகளாய் மாறி போகிறார்கள். எந்த ஒரு மனுஷன் இச்சையை அழித்துவிட்டு கிறிஸ்துவை பின்பற்றுகிறானோ, எந்த ஒரு மனுஷி அல்லது சபை, கர்த்தருடைய பிள்ளைகள் இச்சைகளை அழித்துவிட்டு கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தங்களை தாங்களே வஞ்சிக்கிறவர்களாய் அல்ல, எல்லாவற்றிலும் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் மாறுவார்கள். அல்லேலூயா. அடுத்து கடந்த வாரத்திலே 3 காரியங்கள் நம்மை நாமே வஞ்சிப்பதற்கு காரணமாக இருக்கிற 3 பாவங்களை குறித்து உங்களுக்கு சொன்னேன். 1, நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம், வார்த்தையின் பெருக்கம். எந்த ஒரு மனுஷன், எந்த ஒரு மனுஷி தேவ சபையானது அதிகமாய் பேசுகிறதோ, வார்த்தை ஜாலம் உடையவர்களாய் இருக்கிறார்களோ, வேதம் சொல்கிறது வாய்ச்சாலகன் நீதிமானாய் விளங்குவது எப்படி என்று சொல்லி யோபு கேட்கிறார். அதிகமாய் பேசுகிறதான மனுஷன், மனுஷி பாவம் செய்கிறார்கள். காரணம், நம்முடைய வார்த்தையானது நம்முடைய முழு சரீரத்தையும் கரைப்படுத்துகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்கிறது, உங்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும்? சுருக்கமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் சுருக்கமாய் பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். 3வதாக நம்மை வஞ்சிக்கிறதான, நம்மை நாமே வஞ்சிக்கிறதான அந்த பாவம் என்ன? யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை உங்களுக்கு சுட்டி காண்பித்து, நன்மை செய்யாமை, நன்மை செய்ய அறிந்திருந்தும் திராணி இருந்தும் அதை செய்ய தகுந்தவர்களுக்கு
செய்யாமற் போவது பாவம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவனுடைய சபையானது நன்மை செய்கிறதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு சபையினுடைய ஆரம்பத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் அவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் இருந்தார்கள். இன்றைக்கு சபையிலே நன்மை என்பது குறைந்து போய்விட்டது. அவனவன் தனக்கானவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தனக்கானவைகளை மேற்குறித்து கவலைப்பட்டு தன்னுடைய காரியங்களை குறித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, வேதம் சொல்கிறது அவனவன் தனக்கானவைகளை மட்டுமல்ல பிறனுக்கானவைகளை நோக்க கடவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் ஆனாலும் சரி புதிய ஏற்பாட்டில் ஆனாலும் சரி தேவனுடைய பிள்ளைகள் தங்களிடத்தில் இருந்த நன்மையை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கிறவர்களாய் இருந்தார்கள். தேவநாமம் மகிமைப்படுகிறதா இருந்தது. அல்லேலூயா. உன்னிடத்தில் எது இருக்கிறதோ குறிப்பாய் விசுவாச குடும்பத்தாருக்கு அவர்களிடத்தில் இல்லாத காரியத்தை கொண்டு நீ நன்மை செய்ய வேண்டும் என்று அழைக்கப்பட்டிருக்கிறாய். பவுலினுடைய ஊழியத்தில் ஒரு பிரதானம் என்ன? இருக்கிறவர்களிடத்திலே வாங்கி இல்லாமல் தரித்திரமாய் கிடக்கிற சபைகளுக்கு பங்குகளை அனுப்பினான். அந்த சபைகள் மகிழ்ந்தது. ஏதோ ஒரு தேவையோடு கூட உன்னுடைய சகோதரன் சகோதரி இருக்கும்போது, உன் விசுவாச குடும்பத்தார் இருக்கும்போது, உன் சபையார் இருக்கும்போது நான் எங்கேயோ கொண்டு விதைக்கிறேன் என்கிறவர்களாய் அல்ல, உன்னோடு கூட கிறிஸ்துவின் அவயமாயிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு உன்னால் முடிந்த நன்மையை செய்து கண்டு கொள்ளாமல் காணாமல் போகிறவனாய் அல்ல, நன்மை செய்து அவர்களை மகிழச் செய்ய வேண்டும். அல்லேலூயா. நான்காவதாக ஒரு காரியத்தை சொன்னேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நம்மை நாமே வஞ்சிக்க செய்கிறதான அந்த பாவம் என்ன? நீதிக்கு புறம்பானவைகள். கர்த்தர் நம்மை தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையிலே நடத்துகிறார். நாம் நீதியை காத்துக்கொள்ள வேண்டியவர்கள், நீதியிலே பிழைத்திருக்க வேண்டியவர்கள். அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நீதிக்கு புறம்பான காரியங்களை செய்கிறவர்களாயிருந்தால் அவர்கள் தங்களை தாங்களே வஞ்சிக்கிற பாவம் செய்கிறவர்களாயிருக்கிறார்கள். இப்படி 4 காரியங்களை நம்ம வாசித்து தியானித்து விட்டோம். இது சபை அல்லாத புறஜாதிகளுக்கு சொல்லப்பட்டதல்ல. சபைக்கு ரட்சிக்கப்பட்ட, அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட, அபிஷேகிக்கப்பட்ட கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிற, கிறிஸ்துவின் மனவாட்டியாக மறுரூபமாகி கொண்டிருக்கிற சபையாருக்குள்ளாயிருக்கிற பாவம். நீங்கள் இப்படி நினைத்து விடக்கூடாது. நான் மனம் திரும்பி இருக்கிறேன், ஞான ஸ்நானம் எடுத்து விட்டேன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தேவ சபையிலே இருக்கிறேன், கிறிஸ்துவினுடைய மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிறேன், என்னிடத்தில் என்ன பாவம் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் யோசிக்கிறவர்களாய் அல்ல. இது யாரோ ஒருவருக்கு சொல்லப்பட்டதல்ல. தேவ சபை என்று சொல்லப்படுகிறதான தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான், கிறிஸ்துவினுடைய சரீரமாக இருக்கிறவர்களுக்கு தான் இந்த உபதேசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறீர்கள், பாவ பிரசன்னத்தில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களையும் அறியாமல் இந்த பாவங்கள் உங்களுக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு 2வது ஒரு காரியத்தை உங்கள் நடுவிலே வைக்கும்படி வாஞ்சிக்கிறேன். நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ள செய்கிற, நம்மை நாமே வஞ்சிக்கப்பட செய்கிற, நம்மை நாமே மோசம் போக்குகிறதான 2வது பாவம் என்ன? தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இருக்கிற 2வது காரியம் என்ன? யாக்கோபுக்கு எழுதினதான நிருபம் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். வசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவன், வசனத்தை ஒரு காது வழியாய் கேட்டுவிட்டு மறுகாது வழியாய் விட்டு விடுகிறவன், தேவனுடைய கற்பனைகளும் பிரமாணமுமாய் இருக்கிற, தேவனுக்கு ஏற்றவர்களாய் நம்மை தகுதிப்படுத்துகிற, தேவனால் அனுப்பப்படுகிற தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக தன்னுடைய செவிகளை அடைத்துவிட்டு மனசும் மாமிசமும் விரும்புகிறபடி வாழுகிறவன். நீ கிறிஸ்தவனாயிருக்கலாம், நீ ஆவிக்குரியவனாயிருக்கலாம், நீ ஆவிக்குரியவளாயிருக்கலாம், நல்லது. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வசனத்தை கேட்டு அதை கை கொண்டு நடக்கிறதான ஒரு அனுபவம் இல்லையானால், தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் உன்னுடைய இருதயத்தை அடைத்துக் கொள்கிறவனாய் இருப்பாயானால், ஐ ஆம் பர்ஃபெக்ட் என்கிறதான ஒரு சப்தம் உனக்குள்ளாயிருந்து எழும்புமே, ஆனால் உன்னையும் அறியாமல் நீ வஞ்சித்துக் கொண்டிருக்கிறாய். உன்னையும் அறியாமல் யாரோ ஒருவரல்ல உன்னை வஞ்சித்துக் கொண்டிருப்பது, உன்னை நீயே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறாய். வசனம் எனக்குரியது அல்ல என்று சொல்லி யாரும் சொல்ல முடியாது. பிரசங்கிக்கிற எனக்கும் அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாயிருக்கிறது. அது என்னோடு கூட பேசுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது உன்னோடு கூட பேசுகிறது. ஆனால் நாம் நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புவதற்கு மனதற்றவர்களாய் நின்று கொண்டிருக்கிறோம். நாம் சரி,
நான் மட்டும்தான் சரி, என்னிடத்திலே பாவம் இல்லை என்று சொல்கிறதான ஒரு மமதை, நான் கிறிஸ்துவின் சாயலுக்கொப்பான சாயலாய் மாறிவிட்டேன் என்கிறதான ஒரு பெருமை, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் தகுதி அடைந்து விட்டேன் என்று சொல்கிறதான ஒரு தப்பான எண்ணம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறது. யோசேப்பை தேசத்தின் நடுவிலே கர்த்தர் உயர்த்துவதற்கு முன்பாக அவனை விலங்குகளிலே மாட்ட வைத்து தம்முடைய வசனத்தை கொண்டு புடமிட்டு கொண்டிருக்கிறார். சபையில எதுக்கு தெரியுமா கர்த்தர் உன்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்? எதற்கு தெரியுமா தன்னுடைய வசனத்தை அனுப்புகிறார்? எதற்கு தெரியுமா உன்னுடைய அந்தரங்கத்தை கூட கடிந்து கொள்கிறார்? உன்னுடைய அந்தரங்கத்தை வெளியரங்கமாக்கி பேசுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த வசனங்கள் உன்னை புடமிட வேண்டும். வசனங்கள் உன்னை சுத்திகரிக்க 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 நீ தேவனுடைய சாயலுக்கு ஒப்பான சாயலாய் மாறுவாய். கிறிஸ்துவின் வருகையிலே பரிதபிக்கப்பட்டவனாய் அல்ல, பரிதபிக்கப்பட்டவனாய் அல்ல, உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்கிறவனாய், உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்கிறவனாய் அல்ல, மேன்மை பாராட்டுவதற்கு தக்கதான ஒரு தருணம் உன்னுடைய வாழ்க்கையிலே உண்டாகும். தேவனுடைய பிள்ளையே, நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்ம அநேக பேருடைய வாழ்க்கையில இருக்கிறது என்ன? ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொன்னதை போல அவருடைய வார்த்தையை என்ன பண்ணுகிறோம்? அல்ல தட்டுகிறோம், முதுகுக்கு பின்னால் எறிந்து விடுகிறோம். அவருடைய வார்த்தை நமக்கு தேவையில்லை. நமக்கு என்ன தெரியுமா தேவை? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், நான் உன்னுடைய பேரை பெருமைப்படுத்துவேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. இன்றைக்கு பிரசங்க பீடங்கள் எல்லாம் இப்படிதான் நிறைந்திருக்கிறது. ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு அருளப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? பாவமும் நீதியும் நியாய தீர்ப்பும் குறித்து கண்டித்து உணர்த்தப்பட்டு சபையினுடைய சீர்கேடுகள் அகற்றப்பட்டு தேவ சபையானது கிறிஸ்துவினுடைய சாயலுக்கொப்பான சாயலாய் மாற வேண்டும் என்பதற்காக. நீங்கள் நினைக்கலாம், அந்தரங்கத்திலே நான் நடப்பிப்பது யாருக்கும் தெரியாது, அந்தரங்கத்திலே நான் நடப்பிக்கிற காரியம் உங்களுக்கு யாருக்கும் தெரியாது, நான் இதை ரகசியமாய் வைத்திருக்கிறேன், நான் ரகசியமாய் செய்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனத்திற்கு புறம்பான காரியம் என்பது உங்களுக்கு தெரியும், தேவன் விரும்பாத அருவருக்கிற காரியம் என்பது உங்களுக்கு தெரியும், துணிந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள். துணிந்து வசனத்திற்கு புறம்பான காரியங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் வீட்டிற்குள்ளாய் நியாய தீர்ப்பு வரும் என்பது உங்களுக்கு தெரியும், சாபம் வரும் என்பது உங்களுக்கு தெரியும், கர்த்தர் விரும்பாத காரியம் என்பது தெரியும். நீங்கள் விதைக்கிறதை ஒரு நாளிலே நீங்கள் அறுத்து ஆக வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் இதற்கெல்லாம் உணர்வற்றவர்களாக உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எபிரேயருக்கு எழுதினதான நிருபம் 6ஆம் அதிகாரம் 7-8 வசனத்துல ஆண்டவர் சொல்லும் போது ஒரு காரியத்தை சொல்லுவார். எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து, எப்படி எனில் கர்த்தர் அடிக்கடி பேசுகிற தன்னுடைய வசனத்தை கேட்டும் தன்னிடத்தில் வசனத்தை விதைக்கிறவருக்கு ஏற்ற பலனை, பயிரை விளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். அந்த வசனத்தை ஒரு முறை கூட நான் வாசிக்கிறேன். எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். அடுத்த வசனம், ஆனால் நல்ல விதைகளை விதைத்த பின்பும் முட்செடிகளையும் முட்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்பட்டதுமாய் இருக்கிறது, சுத்தரிக்கப்படுவதே அதன் முடிவு. அடுத்த வசனம், பிரியமானவர்களே நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நாங்க நம்பி இருக்கிறோம், அவ்வளவுதான். இந்த வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன? அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடனியை கடினப்படுத்துகிற மனுஷன் சகாயம் என்று சடுதியில் நாசம் அடைவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல ஒரு நிலமானது தன்மேல் அடிக்கடி பெய்கிறதான மழையை நன்றாய் குடித்தும் அதிலே பயிரிடுகிறவனுக்கு ஏற்றதான பலன்களை கொடுக்காமல் முள்பூண்டுகளையும் முள்ளையும் முளைப்பிக்கிறதா இருந்தால் அது அக்கினியினாலே சுட்டரிக்கப்படுவதற்கே வேறு ஒன்றும் அல்ல என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அது நியாய தீர்ப்புக்குரியது. அப்ப இந்த வசனம் எதற்கு ஒப்பிடப்பட்டு சொல்லி இருக்கிறது? அடிக்கடி கர்த்தர் பேசுகிற வசனங்களை நம்முடைய இருதயமாகிய நிலத்திலே கொண்டு போய் அதை நல்ல நிலங்களாய் மாற்றி கர்த்தர் விதைக்கிறதான விதை வசனம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அந்த விதை பலன் கொடுக்கும்படியாக விதைத்தவர் வருகிறதான வேளையிலே அதற்கேற்ற பலனை கொடுக்கும்படியாக அந்த வசனத்தின்படி வாழுகிற சபையாய் நீங்கள் இல்லை என்றால் நீங்கள் உங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள்.
வசனத்திற்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். நீங்க நினைக்கிறீங்க என்னுடைய திறமை, என்னுடைய ஞானம், என்னுடைய புத்தி இவைகளினாலே தான் நான் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நோ, கர்த்தர் உன்மேல் வைத்த கிருபை இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கட்டும் என்று உனக்கு கிருபை அளித்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் கொஞ்ச நாளும், நாளைக்கு திருந்திடுவேன், நாளை கழிச்சு திருந்திடுவேன், நாளை மறுநாள் திருந்திடுவேன்னு சொல்லி உனக்கு கர்த்தர் வாய்ப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார். நீ என்ன செய்யற தெரியுமா? பரவாயில்ல, கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார் போல இருக்கு, அதனாலதான் நம்ம இவ்வளவு செய்தாலும் கர்த்தர் கண்டு கொள்ளாமல் இல்லை. ஒரு நாளிலே நீ மிகுந்த அழுகைக்கு உரியவனாய், அழுகைக்குரியவனாய் மாறுவாய். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்ட பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயம் என்று சடுதிகளே நாசமடைவான். நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. ஜாக்கிரதை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேற எதுவும் இங்க முக்கியம் இல்லை. வசனத்தின்படி வாழுகிற வாழ்க்கை தான் கர்த்தர் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலை, உன் சூழ்நிலை எப்படி இருந்தா என்ன? என்னுடைய வசனம் உனக்கு போதித்த காரியம் என்ன? நான் உனக்கு என்ன சொன்னேன்? கர்த்தருடைய வசனம் எப்படி இறங்கி வருதாம்? வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என்னுடைய வசனம் என்ன பண்ணுது? தேவஜனத்தின் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. ஆனா தேவஜனம் என்ன பண்ணுது? அதை அல்ல தட்டுகிறது. தேவஜனம் அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழுவதற்கு மனதற்றவர்களாய் மாறி போகிறது. நமக்கு எல்லாம் எளிதாய் இருக்கிறது, ஆனால் கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு நடப்பது மட்டும்தான் நமக்கு மிகுந்த கடினமாய் இருக்கிறது. எது நமக்கு இந்த உலகத்திலே எளிதாய் இல்லை? எல்லாம் எளிதாய் இருக்கிறது, ஆனால் கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு நடப்பது மட்டும் நமக்கு மிகுந்த கடினமாய் இருக்கிறது. ஏன்னா வசனத்துக்கு நேரா திரும்பினேன்னா நான் நிறைய இழக்க வேண்டியது இருக்கு. நான் அநேக பேருக்கு ஆகாதவனாய் போய் விடுகிறேன், நான் அநேக பேருக்கு ஆகாதவளாய் போய் விடுகிறேன். எனக்கு எல்லாரும் வேணும், எல்லாரையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணி நான் வாழணும். சபை அப்படி நினைக்க கூடாது. சபை என்றால் என்ன தெரியுமா? பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம், அவர்கள் தனித்து வாசமாய் இருக்க வேண்டிய கூட்டம். ஒரு காலத்திலே சபை உலகத்தை விட்டு வேறு பிரிக்கப்பட்டு உன்னதமானதாக இருந்தது. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டு உலகம் சபைக்குள்ளாய் வர ஆரம்பித்தது. மனசும் ஆமிசம் விரும்புகிறபடி தேவஜனங்கள் வாழ ஆரம்பித்து விட்டார்கள். கர்த்தர் என்ன சொல்லுகிறார், கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது என்கிறதான காரியத்திற்கு இவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. நான் என்ன சொல்கிறேன், எனக்கு எது எளிதாக இருக்கிறது, என்னை திருப்திப்படுத்துகிற காரியம் என்ன? உங்களையும் அறியாமல் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். வசனத்தை கேட்டும் அதன்படி வாழ தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வசனத்தின்படி வாழாத எந்த மனுஷனும் எந்த மனுஷியும் பிரசங்கிக்கிற நானாயிருந்தாலும் சரி, என்னையும் அறியாமல் நான் என்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறேன், மோசம் போக்கி கொண்டிருக்கிறேன், வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். நானே என்னை வஞ்சிக்கிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். வாசிக்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு நான் அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், உண்மையாய் அந்த சத்தத்தை கை கொண்டு வாழுவாயானால், உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அடுத்த வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும். பலிக்கும்னா தங்கும். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாயிருப்பாய், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவளாயிருப்பாய். ஆசீர்வாதம் என்கிறது உன் பீரோ நிறைச்சிருக்கிறதான பணம் அல்ல. கொலையை அடிச்சு ஊரை கூட கொள்ளையிட்டு உள்ளால கொண்டு வச்சு நானும் என்னுடைய குடும்பமும் திருப்தியாய் வாழ வேண்டும் என்று வாழுகிற வாழ்க்கை அல்ல பணம். அதுவல்ல ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்பது என்ன தெரியுமா? சமாதானமும் சுகமும் நிறைந்த வாழ்க்கை. என் வீட்டுக்குள்ளால நான் போகும்போது ஒரு பீசபிள் மைண்ட் இருந்துச்சுன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என்னுடைய மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடியாய் இருக்கிறாள், என்னுடையதான பிள்ளைகள் என் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளாய் இருக்கிறார்கள் என்றால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என் பிள்ளைகள் எனக்கு மனநோவாய் இருக்கிறார்கள் என்றால், என் கணவன் எனக்கு மனநோவாய் இருக்கிறான் என்றால், என்னுடைய மனைவி எனக்கு மனநோவாய் இருக்கிறாள் என்றால், என்னுடைய ஆசீர்வாதங்கள் சாபமாய் மாறி இருக்கிறது. காரணம், தேவனுடைய வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. கை நிறைய சம்பாதிக்கிற, வருமானத்துக்கு பஞ்சம் இல்லை, சில வேளைகளில் எங்க போகுதுன்னு தெரியல, புத்தலான பையை போல் இருக்கிறது, பிரச்சனைகள் தான் பெருகி கொண்டிருக்கிறது. ஏன்? ஆசீர்வாதங்கள் சாபமாய் மாறிற்று என்பதை நீங்கள் இன்னும் உணராதிருக்கிறீர்கள். காரணம், தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காதபடியினாலே.
சில நன்மைகள் உங்களுடைய குடும்பத்திலே தடைப்படுவதற்கு காரணம் என்ன? உங்கள் வீட்டை விட்டு உங்களுடைய நன்மைகள் தூரமாய் போவதற்கு காரணம் என்ன? வாக்குத்தத்தங்கள் ஏன் நிறைவேறாமல் இருக்கிறது? காலதாமதத்திற்கு காரணம் என்ன? ஒரு பக்கத்திலே விசாலம் என்று நினைத்தாலும் மறுபக்கத்திலே அதிகமான நெருக்கங்களுக்குள்ளாய், கண்ணீருக்குள்ளாய், உபத்திரவங்களுக்குள்ளாய், வேதனைகளுக்குள்ளாய் நீங்கள் கடந்து செல்வதற்கு காரணம் என்ன? அவருடைய சப்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுத்து அதை கை கொண்டு நடக்கவில்லை. இப்பொழுது என்ன சம்பவிக்கிறது? 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியையும் கட்டளையின்படியையும் நடக்க கவனமாயிருக்கும்படி அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அங்க ஆசீர்வாதம் வந்து பலிக்கும், இங்க சாபம் வந்து உன்மேல் பலிக்கும். நம்ம தான் இப்ப டிசைட் பண்ணணும். நம்ம வாழ்க்கையை வேற யாரும் டிசைட் பண்ண முடியாது. யாரோ சொல்லுகிறார்கள் என்பதற்காக உங்களுடைய வாழ்க்கையை நீங்க யோசிக்காம இருந்துடாதீங்க. கர்த்தர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. உங்கள் மேல் ஆசீர்வாதங்கள் பலிக்கிறதா, சாபங்கள் பலிக்கிறதா? ஒரு பக்கத்திலே ஆசீர்வாதம் என்று சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சாபமாயும் கண்ணியுமாய் இருக்கிறதே. ஆனால் எங்கோ நீங்கள் தவறி இருக்கிறீர்கள், ஏதோ ஒன்றை தவறாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். வசனத்திற்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை. உங்களுடைய இருதயம் வசனத்திற்கு கடினப்பட்டிருக்கிறது. முதுகுக்கு பின்னால் அதை எரிந்து விடுகிறீர்கள். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். நீ வசனத்தை மறந்தா நான் உன்னுடைய பிள்ளைகளை மறப்பேன். ஒரு நாள் மறப்பார். ஜாக்கிரதை. நீ உன்னுடைய பிள்ளையை பயங்கரமா வாழ வைக்கணும்னு முயற்சிக்கிற நபராக இருக்கலாம். உன்னி ஆண்டவரை அறியாமலே இருக்கணும், அவனுக்கு பிரச்சனை இல்லை. அறிந்தும் குற்றம் செய்கிறவன் அதன்படி செய்யலைன்னா அநேக அடிகளுக்கு பாத்திரன் என்று வேதம் சொல்கிறது. நீ வசனத்தை தெரியாதது வரைக்கும், சத்தியம் என்னதென்று புரியாதது வரையும், கேளாதது வரையிலும் உனக்கு பிரச்சனை இல்லை. எப்ப தேவன் தம்முடைய சத்தியத்தை உனக்கு வெளிப்படுத்துகிறாரோ அப்பொழுது முதல் அந்த சத்தியத்தை கை கொண்டு நடக்காத ஜாதியாயிருந்தால் நீ தேவனுடைய கோபாக்கினைக்கு பாத்திரவானாய் மாறுகிறாய். பிசாசு உனக்கு விரோதமா போராடியாச்சுன்னா இயேசுவின் நாமத்தினால துரத்திடலாம். ஒரு சத்துருவின் சேனை உனக்கு விரோதமாக எழும்பியாச்சுன்னா இயேசுவின் நாமத்தினால் துரத்திடலாம். ஆனால் இந்த ஆண்டவரே உனக்கு விரோதமாய் எழும்பினால் என்ன செய்வாய்? நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு உபதேசம். வேதம் புதிய ஏற்பாட்டில் சொல்லுகிறது, நான் பட்சிக்கிற அக்னியாயிருக்கிறேன். தப்ப முடியாது. எங்கோ ஒரு வீழ்ச்சி வந்து கொண்டே இருக்கும். மூழ்கிறது வரைக்கும் நமக்கு தெரியாது. நம்ம சரியா இருக்கிறது போல தான் இருக்கும், நம்ம எல்லாத்துலேயும் சரியா இருக்கிறது போல தான் இருக்கும். மூழ்கின பின்பு இனி யாரும் தூக்கி எடுக்க முடியாது என்கிற நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்பட்ட பின்புதான் உங்களுடைய வீழ்ச்சி உங்களுக்கு தெரியும். கடந்த நாளில் நான் சொன்னது போல, போன வாரம் சொன்னது போல பன்றிக்க கதையா மாறிடும். நீ திரும்பணும்னு நினைப்ப, உனக்கு திரும்புறதுக்கு அடுத்து என்ன இருக்காது? வாய்ப்பு கொடுக்கப்படாது. இப்போ ஒரே ஒரு வார்த்தை தான். நீங்க வசனத்தை கை கொண்டு நடக்கிறவர்களாக இருந்தால் ஆசீர்வாதம் தலையின் மேல் தங்கும். வசனத்தை தள்ளிவிட்டு நீங்க விருப்பப்படி நடக்கிறதா இருந்தா சாபங்கள் உங்களுடைய தலையின் மேல் தங்கும். சாபம் உடனே தெரியவே செய்யாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன சாபம் பலிப்பதற்கு சில வருடங்கள் ஆயிற்று. ஆனா இந்த உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றும் தவறிவிடவில்லை. அவர்கள் கர்த்தருடைய கற்பனையை விட்டு விலகின போது எல்லாம் நிறைவேறிற்று. நீங்க நல்லா வாசிச்சு பாருங்க. வெறும் 12 வசனத்தில் தான் என்னது நமக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆனா கிட்டத்தட்ட மீதி இருக்கிற 15வது வசனத்தில் இருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 68வது வசனம் வரைக்கும் என்ன இருக்கிறது? ஆசீர்வாதத்தை பார்க்கலும் சாபம் பெரிது, நன்மையை பார்க்கலும் தீமை பெரிது. நேரம் போகலன்னு அல்ல, கர்த்தர் உங்களை ரட்சித்து சபையில கொண்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறது. நீங்கள் வசனத்தை கேட்டு அதன்படி வாழ்ந்து தேவ ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவர்களாய் மாறணும். அதுதான் பரிபூரண ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்திற்கு நேராய் தேவனுடைய பிள்ளைகள் திரும்ப வேண்டும். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஒரு காரியம், நான் வசனத்தை கேட்டும் ஏன் என்னால் கை கொண்டு வாழ முடியவில்லை, வசனத்தின்படி ஏன் வாழ முடியல, வசனத்திற்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்க முடியல, தவறு என்று தெரிகிறதான காரியங்களிலே, உணர்த்தப்படுகிறதான காரியங்களிலே ஏன் நான் துணிகரம் கொண்டு செய்து கொண்டிருக்கிறேன். தாவீது சொல்லுவான், துணிகரமான பாவங்களுக்கு அடியன விலக்கி காரம். 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லும்படி வாஞ்சிக்கிறேன். மத்திய எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலிருந்து தான் 3 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லும்படி வாஞ்சிக்கிறேன். ஏன் அந்த வசனத்தை கேட்டும் அதன்படி என்னால் வாழ முடியல, என்னை நானே ஏமாற்றி கொண்டிருக்கிறேன், அதற்கு காரணம் என்ன? நான் இது அவுட்லைனை மட்டும் முதல்ல சொல்லிடுறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 13ஆம் அதிகாரம், மார்க் 4ஆம் அதிகாரம், லூக்கா 8ஆம் அதிகாரத்திலே ஒரு காரியத்தை சொன்னார். விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை எங்கே விழுந்தது? வழி அருகே விழுந்தது. சில விதை எங்கே விழுந்தது? கற்பாறையின் மேல் விழுந்தது. சில விதை எங்கே விழுந்தது? முள்ளுள்ள இடங்களிலே விழுந்தது. சில விதைகள் மட்டும் நல்ல நிலங்களிலே விழுந்தது. நீ வழியருகான நிலமா, கற்பாறையான நிலமா, முள்ளுள்ள நிலமாங்கிறத நீ தான் ஜட்ஜ் பண்ணணும். ஒன்று இங்கே வேற யாரும் ஜட்ஜ் பண்ண முடியாது.
உன்னுடைய இருதயம் எந்த அளவிற்கு வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, அதற்கு பயந்து அப்படி வாழ வேண்டும் என்று விரும்பி அந்த வாழ்க்கை வாழுகிறாயோ அந்த அளவிற்கு நீ யாராயிருப்ப? நல்ல நலமாயிருப்ப. இப்ப இங்க 3 காரியங்கள் இந்த 3 பகுதிகளிலே எழுதப்பட்டிருக்கு. சுவிசேஷ பகுதியில் இந்த விதையை குறித்ததான ஓமை எங்க மட்டும் எழுதப்படல, யோவான்ல மட்டும்தான் எழுதப்படல. இப்ப நான் இந்த மத்தியிலிருந்து தான் ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு சொல்லும்படி வாஞ்சிக்கிறேன். வசனத்தை கை கொள்ளாமல் போவதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உணர்வற்ற கடின இருதயம் என்று சொல்லுவேன். உணர்வற்ற கடின இருதயம். மத்திய 13ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். எந்த வசனத்தை கேட்டும், வசனம்னா என்ன? மறுபடியும் உங்களை ஞாபகப்படுத்துறேன், அது உங்களை தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்துகிறது, நரகத்திற்கு ஆயத்தப்படுத்துகிறது அல்ல. மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு, மறுபடியும் நீங்க எத்தனை முறை கேட்டாலும் நான் சொல்லுவேன், கேட்காம இருந்தாலும் சொல்லுவேன். ஒருவேளை பவுல் சொன்னதை போல எழுதினதே எழுதுவது உங்களுக்கு மிகவும் கடினமாயிருக்கலாம், சொன்னதே சொல்வது உங்களுக்கு கடினமாயிருக்கலாம். வேதம் சொல்கிறது அது என்ன? ராஜ்யத்தின் வசனம். தேவனுடைய ராஜ்யத்திற்கு உன்னை தகுதிப்படுத்துகிற இந்த வசனத்தை ஒருவன் கேட்டும் உணராதிருக்கும் போது புல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான், இவனே வள்ளியருக்காய் விதைக்கப்பட்டவன். அங்கே 4 நிலங்களை பார்த்தோம், 3 தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்கிறான். தேவனுடைய ராஜ்யத்திற்கு உன்னை தகுதிப்படுத்துவதற்காக கர்த்தர் இந்த வசனத்தை அனுப்பி கொண்டிருக்கிறார். காரணம், எல்லாவற்றை பார்க்கலும் தேவன் தம்முடைய வசனத்தை என்ன பண்ணி இருக்கிறாரு? மகிமைப்படுத்தி இருக்கிறார். வசனத்துக்கு தான் உன்னை புடமிட்டு தேவ சாயலுக்கு சாயலாய் மாற்றுகிற தேவ வல்லமை உண்டு. அப்ப இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம், இந்த ராஜ்யத்திற்கு உன்னை தகுதிப்படுத்துகிற இந்த தேவனுடைய வசனத்தை கேட்டு அதை உணராதிருக்கும் போது, கேட்ட உடனே சாத்தான் வந்து நம்ம எல்லாம் ஐயோ வசனம் தங்கவே மாட்டேங்குது, நானும் எவ்வளவோ வாசிக்கிறேன், எவ்வளவோ கேட்கிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிசாசு எடுத்துட்டு போறான். இல்ல, வேதம் சொல்கிறதை கவனிங்கள். பிசாசு எப்ப வருதாங்க? ஆகாயத்து பறவையாகிய பிசாசு எப்ப வருதான்? எப்ப வாரானா? உன்னுடைய இதயத்திலிருந்து வசனத்தை எடுக்கும்படி எப்ப வாரானா? நீ அந்த வசனத்தை அவமதிக்கும் போது, அந்த வசனத்தை உணர்ந்து உன்னுடைய இருதயம் ஏற்றுக்கொள்ளாத போது, அந்த வசனத்திற்கு பாத்திரனாக நீ மாறாத போது, அந்த வசனத்தை கேட்டு தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரஜையாக உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளாத போது சாத்தான் வருகிறான். முதல்ல வந்த உடனே அவன் தூக்கி எடுத்துட்டு போகல. நீ அதை ஏற்றுக்கொள்ளாத கடின இருதயமுடையவனாய், அந்த தேவனுடைய வார்த்தையை உணர்ந்து கொள்ளாத கடின இருதயமுடையவளாய் இருக்கும் போதுதான் உனக்காக அனுப்பப்படுகிறதான ராஜ்யத்தின் வார்த்தை வசனம் சாத்தானாலே திருடப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுக்கே தெரியுது இந்த நிலத்தில் இந்த வசனம் இருந்து ஒரு பிரயோஜனமே இல்லை, இது விளங்காத கேஸ். அம்மிய கூட அடிக்க அடிக்க நகரும், இது நகரவே நகராது. இது தவறுன்னு தெரியுது, என் பாதை சரியில்லைன்னு தெரியுது, நான் அந்தரங்கத்தில் நடப்பிக்கிற இந்த காரியம் தவறு என்று எனக்கு தெரிகிறது. தெரியாம இல்லை, அதுக்கு தான் வசனம் உன்னை உணர்த்துகிறது. நீ என்ன பண்ணுகிற? உணர்வற்றவனாய் இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டு இருக்கிற. ஐயோ இது எனக்கு வேண்டாம், அல்லேலூயா, சேதாரம் ஆயிரும், நான் இந்த காரியத்தை விட்டு விலக வேண்டும், இதை நான் விட்டு விலக முடியாது. சில காரியங்கள் உன்னை பிடித்து இழுக்கிறபடியினாலே தேவனுடைய வசனத்தை நீ அவமாக்கி கொண்டிருக்கிறாய். ராஜ்யத்தின் வசனத்திற்கு நேராய் திரும்புவதற்கோ அதை கை கொண்டு அதன்படி வாழுவதற்கோ உனக்கு நேரம் இல்லாதபடியினாலே வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆனா உள்ளால இருந்துகிட்டு என்ன சொல்கிறோம்? வெளிப்புறமான சில மாறுதல்கள் நமக்கு இருக்கிறபடியினால ஐ ஆம் பர்ஃபெக்ட், மற்றவர்களை அடையாளம் காட்டி கொண்டிருக்கிறோம், மற்றவர்களை அடையாளம் காட்டுகிறோம். நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், அவங்க போக மாட்டாங்க, அவங்கள பார்க்கல நான் நல்லவன், அவங்கள பார்க்கல நான் நல்லவன், தவறா ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வசனம் மற்றவர்களுக்கு அல்ல அனுப்பப்படுகிறது சகோதரா சகோதரி, உனக்கு அனுப்பப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யத்தின் வசனத்தை கொண்டு மற்றவர்களை ஜட்ஜ் பண்றதுக்கு அல்ல, உன்னை கர்த்தர் சபைக்குள்ளால வச்சிருக்கிறது உன்னை சீர்படுத்திக் கொள்வதற்கு. அந்த சீர்படுதலுக்கு நீ ஒப்பு கொடுக்காத போது சாத்தான் வந்து அதை என்ன பண்ணிடுறான்? இருதயத்திலிருந்து என்ன பண்ணிடுறான்? எடுத்து போடுறான். எப்ப தெரியுமா நம்முடைய இருதயம் உணர்வற்றதாக கடினப்படுகிறது? ரோமர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நீங்க வாசிக்கிறதான வேளையில, அவர்கள் தேவனை அறிந்தும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள், சத்தியத்தை அறிந்தவர்கள், தேவ ராஜ்யத்தை குறித்து அறிந்தவர்கள், அவர்கள் அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாதவர்களுடைய இருதயம் என்ன பண்ணுகிறது? உணர்வற்று கடினப்பட்டு போகிறது. கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டிய நேரங்களை மகிமைப்படுத்தாம, துதிக்க வேண்டிய நேரத்தில் துதிக்காம, உணர்ந்து துதிக்காம, எத்தனை முறை கர்த்தர் உன்னை நடு இரவுல எழுப்புறாரு? எத்தனை முறை நீ எனக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்கே, எனக்கு கொடுக்க வேண்டிய மகிமை எங்கே, இந்த காரியத்தை நான் அல்லவா உனக்கு செய்தேன் என்று சொல்கிறார். நீ துணிகரம் கொண்டு நடக்கிறாய்.
தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மனுஷனுக்கு கொடுக்கிற, உறவுகளுக்கு கொடுக்கிற, உலகத்திற்கு கொடுக்கிற, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை யாருக்கோ கொடுத்து கொண்டிருக்கிறார். தேவன் உன்னை பார்த்து பரிதபிக்கிறவராய் இருக்கிறார். வேதத்தை நல்லா வாசிச்சு பாருங்க. அவர்கள் தேவனை அறிந்தவர்கள் தான், அறியாதவங்களை குறித்து இங்க சொல்லல, புறஜாதிகளை குறித்து சொல்லல, ரட்சிக்கப்படாதவங்களை குறித்து சொல்லல, சத்தியத்தை அறியாதவர்களை குறித்து சொல்லல, தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று வேறு பிரிக்கப்படாதவர்களை குறித்து வேதம் சொல்லல. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாதவர்களுடைய இருதயம் என்ன பண்ணிட்டு தங்கள் சிந்தனைக்கு இடம் கொடுக்கிறாங்க. நான் நினைக்கிறது தான் கரெக்ட். கர்த்தர் போதிக்கிறாருங்கிறது உனக்கு தெரியல, கர்த்தர் உனக்கு உணர்த்துகிறார் என்கிறது தெரியல, ஆவியானவர் உன்னோடு கூட அந்தரங்கத்தை குறித்து போராடி கொண்டிருக்கிறார் என்பது உனக்கு தெரியல. உன் வழி மாறுபாடாக இருக்கிறது. அதனால தான் சில வேளைகளில் பட்டயத்தையும் வைத்துக்கிட்டு நான் உனக்கு விரோதமாய் நிற்கிறேங்கிறது உனக்கு தெரியல. நீ என்ன பண்ற தெரியுமா? பட்டயத்தை தூக்கி விட்டுக்கிட்டு போயிடலான்னு நினைக்கிற. பட்டயம் உன்னை பின்தொடரும் என்பதை அறிந்திருக்கிறாயா? நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சம்டைம் நம்ம யாரை மகிமைப்படுத்துறோம், யாரை கனம் பண்றோம்? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனமும் மகிமையும் யாருக்கு போய் சேருது? ஏதோ ஒன்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்க. கர்த்தர் அருவருக்கிற ஒரு காரியத்திற்கு, கர்த்தர் விலக்கி வைக்கிற ஒரு காரியத்திற்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள். கர்த்தர் கண்டுகொள்ளாதவர் போல இருக்கிறார் என்று நினைக்கிறாயா? மௌனமாய் இருக்கிறார் என்று நீ அப்படி உன் தாதைகளை திருப்ப ஆரம்பித்ததிலிருந்து எத்தனை பிரச்சனைகளை ஒன்றன் பின் ஒன்றாக நீ சந்தித்துக் கொண்டிருக்கிறாய் என்பது உனக்கு தெரியுமா? இரவிலே உன்னுடைய நித்திரை உனக்கு தூரமாகி இருக்கிறது என்பது உனக்கு தெரியுமா? உன்னுடைய இருதயத்திலே காரணம் இல்லாத கலக்கங்களும் குழப்பங்களும் பயங்களும் ஏற்பட்டிருப்பது உனக்கு தெரியுமா? வெளியே உன்னை தைரியசாலி போல ஐ ஆம் பர்ஃபெக்ட், நான் நல்லா இருக்கிறேன் அடையாளம் காட்டிக்கிட்டு இருக்கிறேன். உன்னுடைய அந்தரங்கத்தை கொஞ்சம் யோசிச்சு பாரு ப்ளீஸ். தயவு செய்து நீ திருந்துவதற்கு, கர்த்தருக்கு நேராய் திரும்புவதற்கு கர்த்தர் உனக்கு கொடுக்கிறதான கடைசி தருணமாக இது இருக்கலாம். நாளை என்பது ஒரு வேளை உனக்கு கொடுக்கப்படாமல் இருக்கலாம். நீ நினையாத வேளையிலே ஏதோ ஒன்று உனக்கு சம்பவிக்கலாம். நீ மறுபடியும் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் உன்னுடைய முதுகைக்கு அடும்பிக்கிறதான வேளையில் உனக்குள்ளாய் தேவன் அனுப்புகிறதான வசனத்தை நீ உணராமல் இருதயத்தை கடினப்படுத்தி சாத்தானுக்கு விட்டு கொடுக்கிறதான வேளையில் தேவன் உனக்கு உணர்த்தாமலே அந்த காரியத்தை செய்வார். ஏன்னா நீ ஆல்ரெடி உன்னை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறாய், உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறாய், உன்னை நீ மோசம் போக்கி கொண்டிருக்கிறாய். நீ மீண்டு வரும்படி தேவன் அனுப்புகிற வசனங்கள் எல்லாம் உனக்கு ஆகாத சம்பாஷணைகளாய் தெரிகிறது. ஆகாத சம்பாஷணைகள் எல்லாம் உனக்கு நல்லவைகளாக தெரிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தணும் தேவனுடைய பிள்ளைகள். ஒவ்வொரு காரியத்திலையும், சின்ன காரியமோ பெரிய காரியமோ, கர்த்தர் மகிமைப்படும்படியான காரியங்களை தான் அந்தரங்கத்திலும் வெளியரங்கத்திலும் தேவனுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டும். வாலிபனவனுடைய அந்தரங்கத்திலும் வெளியரங்கத்திலும், கன்னிகையவனுடைய அந்தரங்கத்திலும் வெளியரங்கத்திலும், பிரிய சகோதர சகோதரியுடைய அந்தரங்கத்திலும் வெளியரங்கத்திலும் கர்த்தர் மகிமைப்படும்படியான காரியங்களை செய்துப்பா. உன்னுடைய வெளியரங்கம் ஒன்றாய் அந்தரங்கம் ஒன்றாய் இருக்கக்கூடாது. தேவன் விரும்பாத வழியில் நடக்கிற, தேவன் விரும்பாத காரியத்தை குறித்து தொடர்ந்து பேசுகிற, தேவன் விரும்பாத காரியத்தை தொடர்ந்து செய்கிறாய். ஆண்டவர் உனக்கு போதிக்கவில்லையா? ஆண்டவர் உனக்கு உணர்த்தவில்லையா? யார் சொல்ல முடியும் இல்லை என்று? வலது பக்கம் இடது பக்கம் உங்களுடைய கால்களை நீங்கள் வைக்கிறதான வேளையிலே வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லி உங்களுக்கு போதிக்கிற சப்தம் உங்களுடைய காதுகளில் எத்தனை பேருடையதான காதுகளிலே கேட்கல? நீ சரியா தவறா என்று சொல்லி தேவ சமூகத்தில் வந்திருந்ததான வேளையில நீ செய்கிறது தவறு, யோசிக்கிறது தவறு, நீ நினைக்கிறது தவறு என்று சொல்லி எத்தனை முறை கர்த்தர் உன்னை எச்சரித்தார். இன்றைய இரட்டணிய நாள், இன்றைய அனுகிரக காலம், இனி காலம் செல்லாது. நீ நினைக்கலாம் ஐ ஆம் சேஃப். நான் மறுபடியும் சொல்லுகிற ஒரு காரியம் தெரியுமா? இன்னைக்கு மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். நீங்கள் அந்தரங்கத்தில் நடப்பிக்கிற காரியங்களுக்கு கூட வெளியரங்கமாய் பதில் கொடுக்கிற கர்த்தர். இருதயம் உணர்வற்று கடினப்படும் போது, தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாய் உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தும் போது நீங்கள் உங்களை நீங்களே வஞ்சிக்கிறவர்களாய் மாறி போகிறீர்கள். அல்லேலூயா. வசனம் யாருக்கோ என்று நீங்கள் நினைக்கும் போது வஞ்சிக்கிறவர்களாய் மாறி போகிறீர்கள். ஏசாயா 1:3 வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. ஆண்டவர் எப்படி அங்கலாய்க்கிறார் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து, கற்பனையை பெற்ற ஜனங்களை குறித்து, கானானுக்கு நேராய் சென்றதான ஜனங்களை குறித்து எப்படி அங்கலிக்கிறார் வாசிக்கலாம். மாடு தன் எஜமானனையும், கழுதை தன் ஆண்டவனுடைய, தன்னை வளர்க்கிறதான ஆண்டவனுடையதான முன்னணையும் அடையும். இஸ்ரவேலோ, என் ஜனமாகிய இஸ்ரவேலோ, என்னால் மீட்கப்பட்டு வழி நடத்தப்படுகிறதான இஸ்ரவேலோ, அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்று சொன்னார். என்ன சொல்ல வர்றாருன்னு உங்களுக்கு யாருக்காவது புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு மிருகத்திற்கு இருக்கிறதான அறிவு, ஒரு மிருகத்திற்கு இருக்கிறதான உணர்வு உனக்கு எனக்கு இல்லைன்னு பப்ளிக்கா சொல்லி கொடுக்கிறாரு. இதுக்கு மேல கர்த்தர் உனக்கு என்ன செய்ய வேணும்? என்ன பேசணும்? உனக்கு
நம்ம எல்லாம் விரும்புகிறது, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுமே, நீ சமாதானத்துடனே போ. நோ, சமாதானம் எப்போ வருது தெரியுமா? நீ கீழ்ப்படியும் போது, நீ கை கொள்ளும் போது, நீ கர்த்தருக்குரியவனாய் கர்த்தருக்குரியவளாய் மாறும் போது அது தானாக வரும். ஒன்றை சொல்லவா, நீ எதன் மேல் மேன்மை வைத்து தேவனுடைய வார்த்தை அவமாக்கி கொண்டிருக்கிறாயோ, சடிதியிலே அது ஒரு நாள் உன்னிடத்தில் இல்லாமற் போகும். எதன் மேல் மேன்மை பாராட்டி தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக உன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருக்கிறாயோ, அந்த காரியம் அவ்வளவு உனக்கு துக்கமும் கண்ணீருமாய் மாறும். புரிந்து கொள், புரிந்து கொள். உன்னோடு கூட இருக்கிற உன் அந்தரங்கத்தை காண்கிறதான தேவன். சங்கீதக்காரன் சொல்லுவார், அந்தரங்கங்களையும் வெளியரங்கமாக்குகிற கர்த்தர். அந்தரங்க பாவத்தை எங்க கொண்டு வந்து நிறுத்தினாரு? முகத்தின் வெளிச்சத்தில். எலிசாவின் வேலைக்காரனாக கேயாசிக்கு எலிசா சொல்றதெல்லாம் பிடிக்கல, போயிட்டான். வசனத்துக்கு புறம்பான காரியத்தை சொல்லிவிட்டான், செய்துட்டான். திரும்பி வந்து நிற்கிறான், எங்கே போயிட்டு வர்ற? சும்மா ஜஸ்ட் டைம் பாஸ். நீ ரதத்தை நோக்கி ஓடும்போது, அவன் ரதத்திலிருந்து இறங்கி உனக்கு எதிர்கொண்டு வரும்போது, என்னுடைய மனம் உன்னுடைய மனதோடு கூட சொல்லவில்லையா? நீங்கள் எந்த தவறை பெற்றாலும் சரி, செய்தாலும் சரி, உணர்வுடையவர்களே ஆனால் உங்களுடைய இருதயம் கடினப்படாமல் இருக்குமே ஆனால், மறுபடியும் சொல்கிறேன், தவறை தவறு என்று கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காண்பிப்பார். அப்படி சுட்டி காண்பிக்காமல் இருந்தால், நான் சொல்கிறேன், நீங்கள் தேவனுடைய கிருபையிலிருந்து விழுந்து போனீர்கள். ஆல்ரெடி உங்களுடைய இருதயம் தேவனை விட்டு அகன்று போயிருக்கிறது. நீங்கள் தேவனுடைய லிஸ்ட்டில் இல்லை. உங்கள் தவறு என்று ஒத்துக்கொள்ள மனப்பான்மை உங்களுக்கு இல்லைன்னா, ஐ ஆம் பர்ஃபெக்ட்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, இதெல்லாம் நான் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் தேவனுடைய கிருபையிலிருந்து விழுந்து போனீர்கள். உங்களுடைய இருதயம் தேவனை விட்டு அகன்று போயிட்டு நீங்கள் உங்களை ஆல்ரெடி வஞ்சித்து விட்டீர்கள். நிறைய வசனம் இருக்குது. அதனால தான் வேதம் சொல்கிறது, வசனத்தை எப்படி ஏற்றுக்கொள்ளணும் தேவனுடைய பிள்ளைகள்? சாந்தமாக ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ளுதலோடு கூட நிறுத்திடக்கூடாது, அதை கை கொண்டு நடத்தல், அதுதான் முக்கியம். கற்பனை கொடுக்கப்பட்டது எல்லாருக்கும், அதை கை கொண்டு நடக்காதது தான் பிரச்சனை. நம்மை வஞ்சிக்கிற இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? வசனத்தை கேட்டும் அதன்படி வாழாத வாழ்க்கை. ஏன் வாழ முடியலைன்னா, இருதயம் உணர்வற்றதாய் கடினமடைகிறபடினால. உங்கள் இருதயம் கடினமாக இருக்கிறதா? உங்கள் இருதயம் உணர்வுள்ளதாக இருக்கிறதா? உணர்வில்லாததாக இருக்கிறதா? உங்களுடைய இருதயம் ஏற்றுக்கொள்கிற பண்படுத்தப்பட்ட நல்ல நிலமாக இருக்கிறதா என்பதை நீங்கள் தான் யோசிக்கணும். அல்லேலூயா. இன்னும் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா இந்த ஒரு காரியமே இன்னைக்கு பிரசங்கிக்கலாம். நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனால் நான் இன்னைக்கு இந்த 3 காரியங்களை முடிக்கும்படி வாஞ்சிக்கிறேன். நானே என்னை வஞ்சிப்பதற்கு இரண்டாவது எனக்குள்ளாய் கிரியை செய்கிற காரியம் என்ன? வாசிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரம் 20-21 வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். இரண்டாவது விதை எங்க விழுந்துச்சு? கற்பாறை இடங்களிலே. கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு. இது இரண்டாவது ஒரு கேட்டகிரி. முதல்ல உள்ளவன் ஆல்ரெடி என்ன பண்ண மாட்டான், உள்ளாலே எடுத்துக்கொள்ள மாட்டான். இந்த இரண்டாவது கேட்டகிரி கொஞ்சம் வித்தியாசமானது. சந்தோஷத்துடனே கேட்பான். ஆனால் சந்தோஷத்தில் 2, ஒன்று எனக்கு, இன்னொன்று அவங்களுக்கு தான். இது வீட்டம்மா நினைப்பாங்க, வீட்டுக்காரருக்கு. வீட்டையா நினைப்பார், எங்கள் வீட்டுக்காரருக்கு இதுவும் வேணும், கொஞ்சம் கூட வேணும். அட பாவி, முதல்ல ஓட்டையை மூடு. பிள்ளைகள் நினைப்பாங்க, இது எங்கள் அப்பாவுக்கு இன்னைக்கு சரியான சுளுக்கு. அம்மாவும் பிள்ளையும் பேசிக்கிடுவாங்க, இன்னைக்கு அவருக்கு தான். உனக்கு என்ன பேசினாரு? பேசுகிறோமா இல்லையா? அம்மாவும் நம்மளும் சேர்ந்து பேசுகிறோமா இல்லையா? இன்னைக்கு நீ யோக்கியம்னு நினைக்கிறியா? உன்னுடைய அந்தரங்கம் தேவனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? எல்லாம் தெரியும். மௌனமாக இருக்கிறாரே ஆனால் ஒரு காரணம் உண்டு. வேதம் சொல்கிறத பாருங்க, வாசிக்கலாம் அடுத்த வசனத்தை. ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மட்டும் வசனத்தில் நிலைச்சிருப்பான். கேட்குற வசனத்தில் எத்தனை நாள்? போன ஞாயிற்றுக்கிழமை கேட்ட வசனம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலத்தோடு போயிட்டு, ஞாயிற்றுக்கிழமை கேட்ட வசனம் திங்கக்கிழமையோட போச்சு, ஞாயிற்றுக்கிழமை கேட்ட வசனம் செவ்வாய்க்கிழமையோட போச்சு. அப்டேட் ஆக மாட்டேங்குது. அப்டேட் ஆகலைனாலே ஆல்ரெடி ப்ராப்ளம் இருக்குது, வைரஸ் ஏறிட்டுன்னு அர்த்தம். அப்டேட் ஆனாதான் சிஸ்டம் சரியா இருக்குன்னு அர்த்தம். காரணம் என்ன? வாசிக்கலாம் தொடர்ந்து. வசனத்தின் நிமித்தம், கேட்ட வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறான். வசனத்தை விட்டுக்கிட்டு இடறி போகிறான். இவனும் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாய் மாறிவிடுகிறான். இவனை வசனத்தின்படி வாழச் செய்யாத காரியம் என்ன? தடை பண்ணுகிற காரியம் என்ன? வசனத்தை கேட்கிற வசனத்தின்படி வாழ வேண்டும் என்று எடுக்கிறதான தீர்மானத்தை உடைத்தெறிகிறதான துன்பமும் உபத்திரவமும் உண்டான உடனே இவன் இடரல் அடைந்து போகிறான். ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னார். நான் இப்படியாக சொல்கிறேன், நீங்க யானோ தானோன்னு இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு துன்பமும் வராது, உபத்திரவம் வராது.
நான் மறுபடியும் சொல்றேன், எப்ப தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி வாழ வேண்டும் என்று உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வசனத்தை கை கொண்டு வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, அப்பொழுது உங்களுக்கு அதிகமான துன்பமும் அதிகமான உபத்திரவம் வரும். வசனத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்காதது வரைக்கும் சாத்தானுடைய லிஸ்ட்ல நீங்க இருக்கிறீங்க. அவங்களை கண்டுகொள்ளவே மாட்டேன். என்னைக்கானாலும் இந்த ஆள் யாரு? நம்ம லிஸ்ட். அவன் யாரை தெரியுமா கண்ணு வைப்பான்? யோபுவை போல உள்ளவன. கர்த்தருடைய கற்பனைக்கு பயந்து உண்மையும் உத்தமும் நீதிமானாய் இருக்கிற மனுஷனுக்கு விரோதமாக தான் அவன் தன்னுடைய கரத்தை நீட்டுவான். நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லவா அந்த காரியத்தை? நீங்கள் தேவனுடைய வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு நேராக உங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுத்து அதன்படி வாழாதது வரைக்கும், உங்களுடைய சுய விருப்பங்களையும் மற்றவர்களுடைய விருப்பங்களையும் நிறைவேற்றி வாழ்கிறது வரைக்கும் நீங்க அவனுடைய லிஸ்டில் இருக்கிறீங்க. அதனால தான் அப்படிப்பட்டவர்களை உங்களால் நேசிக்க முடியுது. ஆனால் எப்போ வசனத்திற்கு உங்களுடைய இருதயத்தை திறந்து வசனத்தின்படி வாழுவதற்கு ஒப்பு கொடுக்கிறீங்களோ, அப்பொழுதே தான் இல்லாத துன்பங்களையும் உபத்திரவங்களையும் சாத்தான் உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வரான். காரணம், அவனுடைய தேவை என்ன தெரியுமா? வசனத்தின்படி வாழ்ந்தான் நீ மறுரூபமாகி தேவ ராஜ்யத்துக்கு போயிருவே. உன்னை தேவ ராஜ்யத்துக்கு விட்டுடக்கூடாது. நீ என்னுடைய ராஜ்யத்திற்குரியவன், நீ என்னுடைய ராஜ்யத்திற்குரியவள், நான் உன்னை கொண்டு போகணும். இந்த தந்திரத்தை கூட புரியல நீங்களும் நானும். உபத்திரவத்தை பார்த்த உடனே, துன்பத்தை பார்த்த உடனே நம்ம எல்லாம் நினைக்கிறோம், எப்பவும் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? இன்பமாக இருக்க. வாழ்க்கை என்பது எல்லா சூழ்நிலைகளையும் பொறுத்தது. எல்லாவற்றையும் தேவனுடைய பிள்ளைகள் கடந்து வர வேண்டும். வேதம் சொல்கிறது, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோ செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர். மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வரையிலான வசனங்கள் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். நீதி நிமித்தம், அதாவது என்னுடைய வசனத்திற்கு நடுங்கி என்னுடைய வசனத்தை கை கொண்டு நடக்கிற போது நீ நீதி உள்ளவனாய் மாறுகிறார். நீதியின் நிமித்தம் துன்பப்பட்டேன்னா இதுக்கு அர்த்தம் இவ்வளவுதான். நீ வசனத்தின்படி வாழும் போது அந்த நிமித்தம், உண்மையாய் வாழும் போது அதன் நிமித்தம் துன்பம் வந்ததே. ஆனால் நீ யாராயிருக்கிற? பாக்கியவானாயிருக்கிறாய், பாக்கியவதியாயிருக்கிறாய். வாசிக்கலாம். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. யாருடையது? யாருடையது? துன்பத்தையும் உபத்திரவங்களையும் பார்த்தாலும் அவைகளிலே இடறி போகாதபடி வசனத்தை கை கொண்டு வாழ்கிறவனுடையது பரலோக ராஜ்யம். எல்லாருக்கும் பரலோக ராஜ்யம் சொந்தம் இல்லை. ரொம்ப மாறணும், சபை ரொம்ப மாறணும். பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து பாருங்க. அவர் தான் உங்களை செவ்வையான வழிகளில் நடத்துகிற ஆவியானவர். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். எப்ப? நீதி நிமித்தம் துன்பப்படுத்தப்படுகிறீர்களே ஆனால், நீங்கள் வசனத்தின்படி வாழுகிறது நிமித்தம் துன்பப்படுத்தப்படுகிறீர்களே ஆனால், நிந்திக்கப்படுகிறீர்களே ஆனால், அவமானப்படுத்தப்படுகிறீர்களே ஆனால், குற்றம் சாட்டப்படுகிறீர்களே ஆனால், புறக்கணிக்கப்படுகிறீர்களே ஆனால், வெறுக்கப்படுகிறீர்களே ஆனால், நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோகத்தில் உங்களுடைய பலன் மிகுதியாயிருக்கும். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் வசனத்தின்படி வாழ்ந்தாதான் இல்லாத பொய்யான குற்றச்சாட்டெல்லாம் உன் மேல வரும். வசனத்தின்படி வாழுகிறவனுக்கு மட்டும்தான், வாழுகிறவனுக்கு மட்டும்தான் அந்த பொய்யான குற்றச்சாட்டு வரும். பொய்க்கு மேல பொய்யை சொல்லும்படி சாத்தான் ஏவிக்கொண்டே இருப்பான் மற்றவர்களை. எப்படியாகலும் உன்னை இடர பண்ணணும். நீ வசனத்தின்படி வாழலைன்னா யாரும் உனக்கு விரோதமா என்ன பண்ண மாட்டாங்க? பொய்யான குற்றங்களை சாட்ட மாட்டார்கள். நான் மறுபடியும் அந்த வார்த்தையை பதிய வைக்கிறேன். நீ சாத்தானுடைய லிஸ்ட்ல இருக்கிற, அதனால அவனுக்கு கவலை கிடையாது. நீ எப்பவும் ஏன் ஆளு. நல்லா கவனிங்க. அடுத்த வசனத்தை வாசிமா. உங்களுடைய பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும், அதாவது தேவனுடைய பிள்ளைகளையும். அப்ப இந்த துன்பத்தை பண்டோடனே இடறிராத. உன்னை நேசிச்சவங்க நீ வேண்டாம், உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைம்பாங்க. இடறி போயிடாத. வசனத்தின்படி வாழும்போது சிலர் உன்னை விட்டு அவர்களாகவே கடந்து செல்ல நினைப்பார்கள். கடந்து செல்கிற போகிறவர்களை பார்த்து நீ பின்னால போகாத. கடந்து செல்கிறவர்கள் உன்னை விட்டு கடந்து செல்லட்டும். கர்த்தர் அதை கடந்து செல்ல வைக்கலாம். ஏன்னா அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையிலே அங்கமாயிருந்தால் உனக்கு இடரல் வரும் என்பது தேவன் முன்னறிந்திருக்கிறார். நீ வசனத்தின்படி வாழ முடியாது என்பது தேவன் முன்னறிந்திருக்கிறார். ஆகையினால சிலர நீ நினைக்காமலே யோசிக்காத நேரத்திலே நீ வசனத்தின்படி வாழ ஆரம்பிக்கும் போது கர்த்தர் உன்னை விட்டு தூரமாய் போடுவார். நீ என்ன பண்ற? மறப்பேனோ. அது எப்படி நான் மறக்க முடியும்? சித்தப்பா, மாமா, மாமி, மச்சான் மறக்க முடியுமா? நமக்கு 4 குடும்பக்காரங்க வேண்டாமா? எப்போ நீ ரட்சிக்கப்பட்ட சபையில் சேர்க்கப்படி அப்போவே உனக்கு குடும்பம் யார் தெரியுமா? நீ உண்மையான கிறிஸ்தவளாக இருந்தால், கிறிஸ்துவுக்குள்ளான கிறிஸ்தவளாக இருந்தால் உன் குடும்பம் யாருன்னா கர்த்தருடைய பிள்ளைகள். மற்றவங்களுக்கெல்லாம் நீ வீசிக்கிட்டு நடக்க வேண்டியது. அப்போ இன்னும் வசனம் உள்ளால என்ன பண்ணல? கிரியை செய்யவில்லை. கற்பாறையான நிலத்தில் விழுந்துச்சு, சந்தோஷமா ஏற்றுக்கிட்டாங்க, முளைத்தது. ஆனால் வளர்ந்து வரும்போது மண் இல்லை. துன்பமும் உபத்திரவம் உண்டான உடனே
இடறி போகிறார்கள். இடற வைக்கிறான். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள்னா அதனால தான். நீங்க யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? உங்களுக்காக உங்களிலே அன்பு கூர்ந்து ஒரு தகுதியும் இல்லாத உங்களுக்காக ஜீவனை கொடுத்து உங்களை மீட்டு கொண்ட ஆண்டவருக்கா? ஒன்றுக்கும் உதவாத உறவுகளுக்கா? உறவுகள் வேண்டாம் என்று சொல்லவில்லை, தேவை. கிறிஸ்துவுக்கு மேலாக இங்கே எதுவுமே இல்லை. அப்பன், அம்மை, மாமை, மாமி, சித்தப்பன், சித்தி, நோ. அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, நோ. பிரமாணத்திற்கு மீறி இங்கே எதுவுமே இல்லை. பிரமாணத்திற்கு உட்பட்டது. பவுல் சொல்லுவார் அழகா, இது முதற்கொண்டு மாம்சத்தின்படி நான் யாரையும் அறியேன், கிறிஸ்துவுக்குள்ளால மட்டும்தான் என்ன பண்ணுவேன். அல்லேலூயா. சங்கீதக்காரன் ஒரு வசனம் சொல்லுவான். 119 சங்கீதம் 161 வாசிக்கலாம். பிரபுக்கள் காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்துகிறார்கள், ஆனாலும் என் இருதயம் உடைய வசனத்திற்கே பயப்படுகிறது. என்னை சூழ்ந்திருக்கிற என் உறவுகள், பிரபுக்கள் எல்லாம் என்னை காரணம் இல்லாம துன்பப்படுத்துறாங்க. வசனத்தின்படி வாழும்போது, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது காரணம் இல்லாம தான் துன்பப்படுத்தப்படுவேன். காரணத்தோடு கூட துன்பப்படுத்தப்பட மாட்டேன். பொய்யாய் உண்மையில் குற்றங்களை அடுக்கடுக்காக சொல்லுவாங்க. ஆனால் என் இருதயம் எப்படி இருக்கு? என்னுடைய இருதயம் எப்படி இருக்கு? கற்பாறையான நிலமாய் அல்ல, வசனத்திற்கு பயந்து வசனத்தை கை கொண்டு நடக்கிறதான பண்படுத்தப்பட்ட இருதயமாய் இருக்கிறது. இந்த துன்பத்தப்பட்டு நான் இடற மாட்டேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு இந்த துன்பம், இந்த உபத்திரவம் என்னை பிரிக்க முடியாது. அடிக்கடி சொல்லுவேன், நான் முழு குடிகாரனாக இருக்கும்போது என்னுடைய தகப்பன் ஒரு நாள் கூட என்னை கண்டித்ததில்லை. பரவாயில்ல, நமக்கு வாரிசு உருவாயிட்டுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டார். நான் ஆகாதவன், வீட்டுக்கு தினமும் 10 கம்ப்ளைண்ட் வரும். என்னை பிடிச்ச அன்னைக்கே என்ன பண்ணியிருக்கலாம், நீ இப்படி செய்யக்கூடாதுன்று. ஏதோ தண்டிப்பாங்க, அடிப்பாங்க, விடுவாங்க. மறுபடியும் நம்ம அதை தான் செய்துக்கிட்டு இருந்தோம். அது அவர்களுக்கு கேவலமா இல்லை. ஆனால் என்னுடைய மரண படுக்கையிலே இயேசு என்னை தேடி வந்தார், என்னை சுகமாக்கினார், என்னை ரட்சித்தார், என்னை அபிஷேகித்தார், தம்முடைய கனமான ஊழியத்திற்கு என்னை அழைத்தார். நான் வேதத்தை தூக்கி கொண்டு முதலாவது என் வீட்டு வாசலிருந்து இறங்கும்போது என்னுடைய அப்பா என்ன பார்த்து சொன்னார், நான் தேவைன்னா, நாங்கள் தேவைன்னா இந்த கர்மாந்திரத்தை, வேதத்தை சொன்னது அங்கே வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளால போ. இல்லையானால் எனக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். ஒருவனை நான் இன்றோடு கூட என்ன பண்ணிட்டேன், எங்களுடைய வழக்கப்படி தலை மூழ்கி விட்டேன். கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தேன், இந்த அப்பா வேணுமா? எனக்காக ஜீவனை கொடுத்து என்னை அன்பு கூர்ந்து என்னை தேடி வந்து என்னை மீட்டு என்னை சுகமாக்கி ரட்சித்த என் ஆண்டவர் வேணுமா? இந்த அப்பாவை பார்க்கலாம், அவர் எனக்கு மேன்மையாய் தெரிந்தார். நான் அடுத்த காலை எடுத்து வைக்கும்போது சொன்னார், ஒரு கர்ச்சிப்பு பீஸுக்கு கூட என் வீட்டில் வந்து நிற்காத. இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு தெரியுமா, ஒரு கர்ச்சிப்பு பீஸ் என்ன, அதை விடையும் குறைஞ்ச ஒரு கந்தல் துணிக்கு கூட என் வீட்டில் போய் நிற்கிறதுக்கு கர்த்தர் என்னை அனுமதிக்கல. 29 வருடமாக தேவனை குறித்த வைராக்கியம், கர்த்தருடைய வார்த்தையை குறித்த வைராக்கியம். இன்னைக்கு நான் அநேக பேரால குற்றம் சாட்டப்படுறேன், நிந்திக்கப்படுறேன், அவமானப்படுத்தப்படுறேன், வேண்டாம் என்று ஆகாதவன் என்று உறவுகளினாலே புறக்கணிக்கப்படுகிறேன். காரணம், வசனத்துக்கு கொடுத்திருக்கிற முக்கியத்துவம். தேவனுடைய வசனத்துக்கு புறம்பான எந்த காரியத்திற்கும் நான் வளைந்து கொடுப்பதில்லை. சபையிலேயும் சரி, வெளியேயும் சரி, உறவுகளின் நடுவில் சரி, வசனத்திற்கு புறம்பான எந்த காரியத்திற்கும் நான் வளைந்து கொடுப்பதில்லை, ஒத்து போவதில்லை. நான் பைத்தியக்காரனாகவே இருந்து கொண்டு போகிறேன், குற்றம் சாட்டப்படுகிறேன். திமிரு, எனக்கு திமிரு இருக்கு. நான் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன். அவருடைய வசனம் எனக்குள்ளே கிரியை செய்கிறதா. வசனத்தின்படி வாழும்போது வாழ்க்கை மாறும். என்னை துன்பப்படுத்தினாலும் தேவனுடைய வசனத்திற்கு என்னுடைய இருதயம் என்ன பண்றது? பயப்படுகிறது. பயந்து என் வசனத்திற்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்த்து அந்த வசனத்தின்படி வாழுகிறேன். நான் வஞ்சிக்கப்படாதபடி தேவனாலே பாதுகாக்கப்படுகிறேன். ஒரு வசன பகுதியை உங்களுக்கு சொல்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வரையிலான வசனங்களை கொஞ்சம் வாசிங்க. அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு உபதேசம் உண்டு. அப்பொழுது பேதுரு, ஆண்டவரே, இயேசுவை பார்த்து சொல்றான், எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. அதற்கு இயேசு பிரதி உத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரனையாவது, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், என் நிமித்தம், என்னை நீ அறிந்திருக்கிற நிமித்தம், சுவிசேஷமாகிய சுப விசேஷத்தை உனக்குள்ளாய் உருவாக்குகிறதான என்னுடைய வசனத்தை நீ அறிந்திருக்கிறது நிமித்தம், அதை கை கொண்டு நடக்கிறது நிமித்தம். இப்ப யாரெல்லாம் வாசிக்கலாம்? வீட்டு. நீ வசனத்தின்படி வாழும்போது யாரு தெரியுமா உனக்கு முத சத்துரு? இயேசு சொன்னார், உன் வீட்டாரே. அது வரைக்கும் நீ கொண்டாடப்படுவ. எப்ப வசனத்தின்படி வாழ ஆரம்பிக்கிறாயோ அப்பொழுது நீ ஆகாதவனாய் தெரிவாய். உன் வீட்டாருக்கு, அவங்க ஒன்ன போல ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறவர்களாய் கூட இருக்கலாம். ஒரு சபையாருக்கு ஆகாதவனை மாறுவ. சகோதரனையாவது, சகோதரிகளையாவது, உடன்பிறப்புகளை, தகப்பனையாவது, தாயாவது, வசனத்தின்படி வாழும்போது இதெல்லாம் சம்பவிச்சாகும். ஐயோ அப்பா, ஐயோ அம்மா,
என்னை கிறிஸ்துவனுடைய வசனத்திலிருந்து இடற பண்ணுகிறவன் எனக்கு தாயும் அல்ல, தகப்பனும் அல்ல, எனக்கு சகோதரனும் அல்ல, சகோதரியும் அல்ல. நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்முடைய ஐக்கியம் அவங்க கூட தான் இன்னைக்கு இருக்குது. நம்ம இடற பண்ணுகிற, கிருபையிலிருந்து விழ பண்ணுகிற, வசனத்திற்கு புறம்பாய் நடக்க செய்கிற, தூண்டுகிற வீட்டாரின் மேல், தகப்பனின் மேல், தாயின் மேல், சகோதரன் மேல், சகோதரியின் மேல். சும்மா சொல்லல, மனைவியாவது உன்னுடைய வசனத்தை, தேவனுடைய வசனத்தை விட்டு உன்னை இடற செய்கிறதான மனைவியாவது, பிள்ளைகளையாவது விட்டவன் எவனும். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது பிடிக்கிறது இல்லை, முதல்ல விடுறது. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது தக்க வைத்துக் கொள்கிறது இல்லை, மேல் பூசா வாழ்கிறதல்ல, அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறதல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது என்னது? விட்டு விலகுகிறது. நான் சொல்லலை, இயேசு சொன்ன உபதேசம் அது. அதனால தான் உன்னுடைய சகோதரர்கள் உண்மை தாயும் தேடி வந்து, யார் எனக்கு தாய்? யார்? என் பிதாவின் சித்தம்படி செய்கிறவர்கள். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அவருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கிறவர்கள் தான் எனக்கு தாயும் எனக்கு சகோதரர்களுமாய் இருக்கிறார்கள். வாசிக்கலாம். இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட வீடுகளையும், சகோதரரையும், சகோதரிகளையும் எனக்கு இது கிடைச்சிச்சு. நிறைய சகோதரர்கள், நிறைய சகோதரிகள், நிறைய பேர் என்னை பிள்ளை என்று சொல்லி நேசிக்கிற ஒரு கூட்டம். இதெல்லாம் எப்போ கிடைச்சிச்சு தெரியுமா? வசனத்தின்படி வாழ்வதற்கு என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணித்த போது. என்னை நேசித்தேன் என்று சொல்லி போலியா என்னை சுற்றிலும் இருந்த ஒரு கூட்டம் என்னை வேண்டாம் என்று பகைத்து விட்டது, என்னை விட்டு தூரமாய் போய்விட்டது. ஆனால் என்னை நேசிக்கிற ஒரு கூட்டத்தை, முன்பின் அறியாத ஒரு கூட்டத்தை எனக்கு தாயாக, எனக்கு தகப்பனாக, எனக்கு சகோதரனாக, எனக்கு சகோதரியாக, எனக்கு வீடுகளாக கர்த்தர் இறைத்து தந்தார். இந்த உலகத்தில் இன்னைக்கு என்னை நேசிக்கிற ஒரு கூட்டம் உண்டு. ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அவங்க யார் தெரியுமா? கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிற தேவனுடைய பிள்ளைகள். மற்றவர்களுக்கு என்ன பிடிக்காது, என் பிள்ளைகளாக இருந்தாலும் பிடிக்காது. ஏன்னா இவர் கண்டிப்பானவர். கர்த்தருக்குரிய வைராக்கியம் எனக்குள்ளாய் இருக்கிறது. நீ வசனத்தின்படி நடக்கும்போது என்ன செய்தாலும் தப்பு தப்பா தெரியும். இடறி போகாத. துன்பமும் உபத்திரமும் உனக்கு அனுமதிக்கப்பட்ட ஒன்று. பகுதி பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க உனக்கு வசனத்தின்படி வாழ்கிறது நிமித்தம் வருகிறதான துன்பமும் உபத்திரவமும் உலகத்தில் உன்னை நேசிக்கிற ஒரு கூட்டத்தை எழுப்பி தருகிறதாய் மட்டுமல்ல, தேவனுடைய நித்திய ஜீவனுக்கு அபாத்திரனாய் அல்ல, பாத்திரவானாய், பாத்திரவதியாய் உன்னை தயார் பண்ணுகிறது. இரண்டாவது, உன்னை நீயே வஞ்சிக்க செய்கிற காரியம் என்ன? வசனத்தை கேட்டும் அதன்படி நடக்காம. ஏன் என்னால் வசனத்தை கேட்டு அதன்படி நடக்க முடியல? நம்பர் 1, என்னுடைய இருதயம் உணர்வற்று கடினப்பட்டிருக்கிறது. நம்பர் 2, வசனத்து நிமித்தம் இருக்கிற துன்பத்தையும் உபத்திரவத்தையும் என்னால் தாங்கி வாழ முடியவில்லை. நம்பர் 3, அதே மத்திய எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 22வது வசனம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். அல்லேலூயா. 3வது, கவலைகளுக்கு இடம் கொடுப்பதால். உலக கவலைகளுக்கு தேவனுடைய பிள்ளைகள் இடம் கொடுப்பார்களே, ஆனால் அவர்கள் வசனத்தை கை கொண்டு வாழ முடியாது. கவலைப்படுகிற இடத்துல என்ன இருக்கும் தெரியுமா? பயம் நிறைந்திருக்கும். கவலைப்படுகிற இடத்துல என்ன இருக்கும் தெரியுமா? கலக்கம் நிறைந்திருக்கும். கவலைப்படுகிற இடத்துல குழப்பம் நிறைந்திருக்கும். கவலைப்படுகிற இருதயத்துல மனபாரம் நிறைந்திருக்கும். எதை குறித்து இவன் கவலைப்படுறான்னு சொல்லுங்க? உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறது. உலக கவலை. இன்னைக்கு நிறைய பேருக்கு பரலோகத்துக்கு போவனான்னு கவலை கிடையாது. இயேசு வரும்போது சேர்ந்து போயிருவனாங்கிற கவலை கிடையாது. ஒருவேளை நான் மரித்து போனால் முதலாம் உயிர்த்தெழுதற்கு பங்குள்ளவனா இருக்கிறேனா என்று சொல்லி கவலை கிடையாது. கவலை எல்லாம் என்னன்னா, உலகத்துல அது இல்லை, இது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, அவனை போல இல்லை, இவனை போல இல்லை. எதையாகலும் உலகத்தில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். நீ உறவுகளுடைய வாழ பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன? உறவுகளையே சார்ந்து வாழ்வதற்கு காரணம் என்ன? அவர்களால் ஏதாவது கிடைக்கும்னு தான். நான் சொல்றேன், ஒரு நாளில் இருக்கிறதையும் முறியடிச்சுக்கிட்டு விட்டுடுவான். ஆபிரகாம் தேவனால் அழைக்கப்பட்டவன். ஆபிரகாம் யுத்தம் செய்து, நல்ல கவனிங்க, எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவனாய் வருகிறான். ராஜா சொல்றான், எனக்கு ஜனங்களை மட்டும் நீ தாப்பா, நீ எல்லாவற்றையும் ஜெயித்துக்கிட்டு வந்துட்டியே, மற்றதையெல்லாம் நீ எடுத்துக்க. ஆபிரகாம் இப்ப சொல்றான், நீ என்ன ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீ நாளைக்கு பெருமை பாராட்டாதபடி ஒரு பாதரட்சையின் வாரையாக நான் எடுத்துக்கொள்வதில்லை. என் கூட வந்த பிள்ளைகளுக்குள்ள பங்கு கூட அது போதும். வசனத்தின்படி வாழ்ந்த நித்திய ஜீவனுக்கு பிரயாசப்படுகிறவனுடைய வாழ்க்கை அப்படி இருக்கும். அவன் உலகத்தில் அழிந்து போகிறவைகளுக்காக கவலைப்படுகிறவனாயல்ல, எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பான்.
வேதம் நமக்கு சொல்லுது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல், உங்களை விசாரிக்கிறவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்து விடுங்கள். வசனம் உங்களுக்குள்ளால கிரியை செய்யாதபடியினால, வசனத்தை முள்ளாகிய உலக சிநேகம் நெருக்கி போடுகிறபடியினால, உலக கவலை நெருக்கி போடுகிறபடியினால உங்களுடைய கவலைகளை அவர் மேல் வைக்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் உங்களுக்கு இல்லை. அவர் சுமந்து தீர்த்ததை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு பக்கத்தில் எனக்கு கவலையே இல்லை என்று சொல்கிற அநேகமேருடைய வாழ்க்கையிலே கவலைகள் தோய்ந்து போயிருக்கிறது. தனிமையில் அழிந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் மட்டும் ஒருவேளை இப்படி வரலன்னா, இதுக்கு முன்னால மண்ணோட மண்ணா போயிருப்பேன். டேக் இட் ஈஸி. ஹல்லேலூயா. நீங்க சாதாரணமா எடுத்துக்குங்க. கவலைப்படுவதற்கு தேவனுடைய பிள்ளைகள் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள். கவலை சாத்தான் உங்களை மடம் கடிக்கும்படி உங்களுக்குள்ளாய் கொண்டு வருகிற ஒரு ஆயுதம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது உகந்தது அல்ல. மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 24 முதல் 34 வரையிலான வசனங்கள் ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் உண்டு. 2 எஜமானங்களுக்கு, அதாவது உலக கவலையோடு உலகத்திற்கும் பிரயாசப்பட்டு தேவனுக்கும் பிரயாசப்பட்டு தேவ ராஜ்யத்திற்கும் பிரயாசப்பட்டு நீ வாழ முடியாது. ஊழியம் செய்ய ஒருவனால முடியாது. நீ 2 பேரை நேசிக்கணும்னு நினைச்சேன்னா ஒன்னி உலகத்தை நேசிப்ப, இயேசுவை என்ன பண்ணுவ? பகைப்ப. இல்லைன்னா உலகத்தை பகைத்து இயேசுவை நேசிக்கிறவனா மாறுவ. நீ எந்த கேட்டகரிங்கிறத நீ தான் முடிவு பண்ணிக்கணும். அல்லது ஒருவனை பற்றி கொண்டு, யாரையாவது ஒருவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பற்றி கொண்டு ஒருவனை அசட்டை பண்ணி விடுவான். நம்ம இன்னைக்கு அநேக பேர் யாரை அசட்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? இயேசுவை. உலகத்தின் கவலையை குறித்து, உலகத்தின் காரியங்களுக்காக எதையும் அசட்டை பண்ணுவதில்லை, கிறிஸ்துவை அசட்டை பண்ணுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். அது பின்னால வார பலன் என்று நமக்கு தெரிஞ்சுகிறது. நீங்க இன்னைக்கு வாழுகிற வாழ்க்கை தான் உங்களுக்கு ஏற்ற பலனை கொண்டு வருகிற கிறிஸ்துவினாலே திரும்பி வரப்போகிறது. உங்களுடைய கிரியைகளுக்கு அவர் அளிக்கும் பலன் எங்கிருந்து வருது? அவரோடு கூட வரப்போகிறது. வாசிக்க, தேவனுக்கும் உலக பொருளுக்கும், முதல் வசனத்தை சொல்லிக்கிட்டு சொல்றாரு, அதை நீங்க புரியாம இருந்துருவீங்க. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் முடியாது. 2 வாழ்க்கை வாழ உங்களால முடியாது. ஆகையால் நல்லா கவனிங்க, என்ன சொல்ல வர்றாரு? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று சொல்லி உங்களுடைய சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற நித்திய ஜீவனும், உடையை பார்க்கலும் உங்களுடைய சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்கள் சேர்க்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவர்களை பார்க்கலும் தேவ சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி உருவாக்கப்பட்ட தேவனுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நீங்கள் யாரு? விசேஷித்தவர்கள். நம்மள எத்தனை பேருக்கு இந்த அறிவு இருக்கு? நான் விசேஷித்தவன், நான் விசேஷித்தவள். அது இல்லாதபடினா தான் கவலைப்பட்டு அழிஞ்சுகிட்டு இருக்கிறோம். ஆமென். வாசிக்கலாம். கவலைப்படுகிறதுனாலே எவன் உங்கள் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் சர்வ மகிமையிலும் அவைகளை ஒன்றை போல் ஆகிலும் உடுத்தி இருக்கவில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். அற்ப விசுவாசிகளே. யாருக்குள்ளால கவலை வருது? வசனத்தை கை கொண்டு வாழாதவன் அற்ப விசுவாசி. அற்ப விசுவாசியான இருக்கிறபடியினாலதான் உனக்குள்ளால என்ன வருது? கவலை வருது. எப்படி சமாளிக்க போறேன், எப்படி சமாளிக்க போறேன், எப்படி வாழ போறேன், என்ன பண்ண போறேன், நாளைக்கு என்ன பண்ண போறேன். நீ உண்மையாய் நேசிக்கிறது இயேசுவையானால், அவருடைய வசனத்தையானால் சொல்லு, நீர் பார்த்து கொள்ளும். எனக்கு கர்த்தர் அப்பையிலிருந்தே கற்றுத்தந்த ஒரு காரியம், நீர் பார்த்து கொள்ளும். நான் எதுக்கு கவலைப்படணும்? என்னக்கிட்ட கேட்குறவங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குற ஒரு ஆலோசனையே தான், கர்த்தரிடத்தை ஒப்பு கொடுங்க, நீர் நடத்தும், நீர் பார்த்துக்கொள்ளும். எனக்கு தெரியாது உங்கள எத்தனை பேருக்கு அந்த தைரியம் இருக்கு. ஒருவேளை அவர் பார்க்காம இருந்துட்டாரண்ணா, ஒருவேளை அவர் கைவிட்டுட்டாரண்ணா, கடைசி நேரத்தில் உம்மை நம்பினோ வெட்கம் அடைந்திடா, நீர் அனைத்திலும் போதுமானவர். உம்மை அன்பினோ சேதம் அடைந்திடா, நீர் சிறகினால் மூடி காப்பி. உன் விசுவாசத்தை பொறுத்து தான் கர்த்தர் என்ன நடத்த முடியும். வசனத்தை கை கொண்டு நடக்கிறத பொறுத்து தான் கர்த்தர் என்ன நடத்த முடியும். உன் கணவனுக்கு மேல, உனக்கு மனைவிக்கு மேல, உன்னுடைய பிள்ளைகள் மேல உன்னுடைய நம்பிக்கை இருக்கும் வரையும், உலகத்தின் தேடுதல் உனக்குள்ளாய் அதிகமாக இருக்கும் வரையிலும் கர்த்தர் உன்னை நடத்த முடியாது.
நடத்தும் என்று ஒப்பு கொடுத்துப்பார். அற்ப விசுவாசியாயிராத. வசனத்தை கேட்கிறவனுக்குள்ள அற்ப விசுவாசம் இராது. அந்த விசுவாசம் எப்படி இருக்கும் தெரியுமா? பலம் உள்ளதா இருக்கும். ஆபிரகாமினுடைய விசுவாசம் பலவீனப்படாதபடி அவன் காத்துக்கொண்டான். ஆபிரகாம் எங்கேயாவது கவலைப்பட்டதை பார்த்தீங்களா? மனைவியை பிடிச்சுக்கிட்டு போறாங்க, அப்பவும் கவலை வரல. ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரை நீர் தானே வர சொன்னீர், உண்மை நம்பி நான் வந்துட்டேன், இன்னும் பிடிச்சுக்கிட்டு போனாங்க. இனி அவனுக்கு தெரியும் அங்க கர்த்தர் சுச்சு போடுறாரு. அவங்ககிட்ட சொல்றாரு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, ஒழுங்கா விட்டுரு, அவன் உனக்கு வேண்டுதல் செய்வான், இல்லைன்னா செத்த. அவன் சொல்றான், என் சுத்தமான இருதயத்தோடும் கையோடும் கூட அவனுக்கு மனைவின்னு தெரியாம சகோதரின்னு சொன்னதுனால தானே. அது எனக்கு தெரியும், ஆனால் விட்டுட்டு அவளை தொற்றாத. நீ ஒழுங்கா இருக்கும்போது, வசனத்தின்படி வாழும்போது உனக்காக சுச்சு போட வேண்டிய இடத்துல கர்த்தர் போடுவார். நீ போராட வேண்டிய அவசியம் இல்லை. கவலைப்பட்டு 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 ஒடுங்கிக்கிட்டு இருக்கிறோம், அழிந்து கொண்டு இருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியல, கிறிஸ்துவில் வளர முடியல, ஜீவனுக்குரியவைகளை தேட முடியல. வாசிமா, இன்றைக்கு இருந்து நாளைக்கு காலை அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயமலாக எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகள் எல்லாம் ஞானமற்றவர்கள், கிறிஸ்து என்கிற ஞானத்தை சுதந்திரித்துக் கொள்ளாதவர்கள் நாடி தேடுகிறார்கள். அவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்களுடைய பரமபிதா என்ன பண்றாரு? ஆல்ரெடி அறிந்திருக்கிறார். உங்களுக்கு இன்னது தேவைன்னு இனி அவர் அறிய வேண்டியதில்லை. நீங்க வசனத்தின்படி வாழ்கிறவர்களா இருந்தால் எப்ப என்ன தேவைன்னு அவர் அறிஞ்சிருக்கிறார். உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்திருங்க, நம்பிக்கையாயிருங்க. கர்த்தர் என்ன கடைசி நிமிடத்தில் தூக்குவார், மனுஷன் தூக்க முடியாது. உன் கடைசி மூழ்கி மூழ்கி முழுவதும் மூழ்கி உன் விரல்ல இவ்வளவு மட்டும்தான், இனி அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, ஆழத்துக்கு போயிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருப்ப. அப்ப கர்த்தர் தூக்குவார். அது வரைக்கும் நீ தைரியமா இருக்கணும், விசுவாசமா இருக்கணும், நம்பிக்கையா இருக்கணும். இது நடக்கிற காரியமா, சாத்தியமானு கேட்டேன்னா, வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தானாய் நீ வாழ்வது உண்மையானால் கண்டிப்பா இது நடக்கும். வசனத்துக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லைன்னா கர்த்தர் நடப்பிக்க மாட்டா. நீ தான் உன் காரியங்களை நடப்பிக்கணும். உன்னை இயக்குகிறது கர்த்தருடைய ஆவியானவரே ஆனால் அவர் பார்த்து கொள்வார். உன்னை இயக்குகிறது சாத்தானுடைய ஆவியானால் அவன் பார்த்து கொள்வான். இயக்குகிறது யார் என்பதை தான் நீ கண்டுபிடிக்க வேண்டும். உலக கவலைகள் உனக்குள்ளால் அதிகமாக இருந்துச்சுன்னா உன்னை இயக்குகிறது யாரு? உலக கவலைகள் அற்றவனா வர்றது போல பார்த்துக்கலாம். எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். அதன் காலத்துக்குள்ள இந்த சகலவற்றை நேர்த்தியாய் செய்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அந்த விசுவாசம் உனக்குள்ள நம்பிக்கை அதிகமாக இருந்துச்சுன்னா உன்னை ஏற்கிறது யாரு? மலையே இடிஞ்சு உன் மேலே விழுந்தாலும், வானமே இடிஞ்சு மேலே விழுந்தாலும் கவலைப்படாத. இதை கர்த்தர் அனுமதித்திருக்கிறாருன்னா இடிஞ்சு விழுந்துக்கிட்டு போட்டோம், நோ ப்ராப்ளம். அதுக்காக நீயே உன்னை காப்ப வச்சுக்கிட்டு ஏன் இப்படி செய்தீர்னு கேட்காத. உன் வாழ்க்கையை பொறுத்து தான் இங்கே ஜட்ஜ்மெண்ட் நடக்கும். அடுத்த 2 வசனத்தை கூட வாசிமா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய பிள்ளைகள் கவலைப்படாம என்ன பண்ணணும்? வசனத்தின்படி வாழுகிற தேவனுடைய பிள்ளைகள் உலக கவலைகளுக்கு இடம் கொடுக்காம, உலகத்தில் உள்ளவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கூடையாய் கொடுக்கப்படும். எஸ், வேதம் சொல்கிறது எபேசியர் 3:20, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு நினைக்கிறதுக்கு மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிற அந்த நம்பிக்கை நமக்கு இல்லை. நாம் வேண்டிக் கொண்டது கொஞ்சம். தேவர் சித்தத்தின்படி வாழ்ந்து, வசனத்தை கை கொண்டு வாழ்ந்து, அவருடைய சித்தத்தின்படி நான் வேண்டிக் கொண்டேனே, ஆனால் நான் வேண்டிக் கொள்வதற்கு நினைக்கிறதற்கு மிகவும் அதிகமாய் கிரியை நடப்பிக்கிற ஒரு தேவன், வல்லமை உள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆகையினால நான் தேட வேண்டியது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை. நம்ம எதை தேடுறோம்? நம்முடைய தேடுதல் எதுவாக இருக்கு? எவ்வளவுதான் கேட்டும் ஏற மாட்டேங்குது. காரணம், முள்ளுக்கு இடையில போய் என்ன பண்ணிட்டோம்? அகப்பட்டுட்டோம். முள்ளாகிய உலக கவலை, அது இல்லை, இது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை. நான் சொல்கிறேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளால பாவலையும் பாரமும் வர்றதுக்கு காரணம், நடத்தின விதங்களை மறந்தார்கள். இது தந்தவைகளுக்காக நன்றி சொல்வதை விட்டுவிட்டு இல்லாதவைகளுக்காக முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். சாப்டர் பினிஷ். அவங்க தேடுதல் எதுவாக இருந்திருக்கணும்? கானானா இருந்திருக்கணும். ஆமீன் சொல்லுங்களேன். அந்த கானானில் என்ன உண்டு? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலவுமான தேசம். அந்த சந்தோஷம் இல்லை. நான் சொல்கிறேன், மறுமையை உனக்கு முன்பாக நிறுத்திப்பார். கவலையற்றவனாய் கவலையற்றவளாய் வாழுவாய். உலக பிரகாரமாக எதையுமே தேவனுடைய பிள்ளைகள் சிந்திக்கக்கூடாது. கடைசி வசனத்தை வாசிக்க முடியுமா? ஆகையால் நம்ம நிறைய பேர் இங்கே இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு குறித்த கவலை இல்லை, நாளைக்கு. இன்னைக்கு வரமாட்டான், நாளைக்கு காலையில் வந்து நிற்பான். நின்றுட்டு போ, அதற்கு முன்பாக எனக்கு ஒரு காரியத்தை ஆயத்தம் பண்ணுவார். நான் நம்பி இருப்பது அவரே அல்லவா? வாசிமா மீதிய கவலைப்படும் அந்தந்த நாளுக்கு
இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும்னா வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, வசனத்தை கை கொள்ளுங்க. அந்தந்த நாளை கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு என்னை நடத்தும், நாளைக்குள்ளதான் நாளைக்கு பார்த்துக்கலாம். இயேசுவின் வருகை இல்லைன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம். கர்த்தருக்கு சோத்திரம். நான் உயிரோடு இருந்தேன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்னைக்கு என்னை நடத்தும், என் வீட்டை நடத்தும், என் தொழிலை நடத்தும், என் வியாபாரத்தை நடத்தும், என் வேலையை நடத்தும், என் கடினமான இந்த காரியங்களை நடத்தணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து பாருங்க. கவலையற்றவர்களாக இருப்பீர்கள். கர்த்தருடைய அற்புதத்தின் வல்லமையை உங்களுடைய கண்கள் காணும்படி கர்த்தர் செய்வார். ஒன்று, இருதயம் உணர்வற்று போய் கடினப்படுகிறதுனால வசனத்தின் கை கொண்டு வாழ முடியல, என்னை நான் வஞ்சித்து கொண்டு இருக்கிறேன். 2, துன்பமும் ஓத்திரமும் என்னுடைய வாழ்க்கையில் வருகிறதான வேளையில் என்னால் வசனத்தை கை கொண்டு வாழ முடியலை, நான் இடறி போகிறேன். 3, உலக கவலைகளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறபடியினால வசனத்தை கை கொண்டு வாழ முடியலை, நான் இடறி போகிறேன், நான் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். என்னை யாரோ ஒருவர் வஞ்சிக்கவில்லை, நானே என்னை வஞ்சித்து, நானே என்னை ஏமாற்றி, நானே என்னை மோசம் போக்கி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு தேவை இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி முடிச்சுறேன். மத்திய 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்க. அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள், வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே அவர் உங்களுக்கு இன்னது தேவை என்று. நீங்க முழங்கால் படியிட்டு ஜபிக்கிறதுக்கு முன்னாலே உங்களுக்கு தேவை இன்னதென்று அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவரையாக நீங்க ஆராதிக்கிறீங்க. முழங்கால் படியிடுவோம். தேவ பிள்ளையே, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். உன்னை வஞ்சிக்கிற முதல் மனிதன் யார் தெரியுமா? முதல் மனுஷி யார் தெரியுமா? உன்னை நீயே வஞ்சித்து கொண்டிருக்கிறாய். எப்பொழுது பாவம் இல்லை என்கிற மமதை உனக்குள்ளாய் வரும்போது, நான் பரிசுத்தம் என்கிற பெருமை உனக்கு வரும்போது, நான் சரி, நான் மட்டும் சரி என்கிறதான ஒரு எண்ணம் உனக்குள்ளாய் வரும்போது, தேவ பிள்ளையாகிய உனக்குள்ளாய் வாழுகிற 4 பாவங்கள் உண்டு. ஆண்டவர் உனக்கு திட்டமாய் பேசினார். இன்னைக்கு கர்த்தர் உனக்கு கற்றுத்தருகிறார். 2வதாக, உன்னை வஞ்சிக்கிற, நீயே உன்னை வஞ்சிக்க காரணமாக இருக்கிற காரியம் என்ன தெரியுமா? வசனத்தை கேட்டும் அதன்படி நடக்காமை, அதை கை கொண்டு வாழாமை. இன்னைக்கு ஒரு தீர்மானத்துக்கு வா. நான் கேட்கிற வசனத்தின்படி வாழுவதற்கு ஆயத்தம். என்ன நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை, கர்த்தருக்காக வாழுவதற்கு பயத்தம். ஹல்லேலூயா. நஷ்டங்களிலும் பதறிடல்லே, கண்ணீரிலும் தளர்ந்திடல்லே, நான் இன்றே தெய்வம், நீ என்னும் என்றே தானே. நஷ்டங்களிலும் பதறிடாதே, கண்ணீரிலும் தளர்ந்திடாதே, நான் என்றும் உந்தன் தேவன், நீ என்றும் எந்தன் சொந்தம், நான் என்றும் உந்தன் தேவன், நீ என்றும் எந்தன் சொந்தம். உன்னை குற்றம் மீதித்து தள்ளிவிட்டார்களோ, பின்வாங்கி போயிடாதே, ஒரு முறைப்பில்லாமல் முன்னேறி செல்லுவார். இயேசு என்றும் உண்டு. உன்னை குற்றம் மீட்டு தள்ளிவிட்டார்களோ, பின்வாங்கி போயிடாதே, ஒரு முறைப்பில்லாமல் முன்னோக்கு செல்லுவார். இயேசு என்றும் உண்டு. கஷ்டங்களிலும் பதறிடாதே, கண்ணீரிலும் தளர்ந்திடாதே, நீ என்றும் உந்தன் தேவன், நீ என்றும் எந்தன் சொந்தம், நான் என்றும் உந்தன் தேவன். வசனத்தை ஏற்றுக்கொள்ளாமல் செய்கிற இருதய கடினத்தை விட்டு நான் மனம் திரும்புகிறேன். வசனத்தின்படி வாழ விடாமல் என்னுடைய வாழ்க்கையில் வருகிற துன்பங்களையும் உபத்திரவங்களையும் பெரிதாய் பார்க்க மாட்டேன். வசனத்தை பிடித்து கொண்டு முன்னேறி செல்வேன். நான் தீயையும் தண்ணீரையும் கடந்து வருவேன். செழிப்பான இடத்துல என்னை கொண்டு வருவீர் என்று எனக்கு தெரியும்.
வசனத்தின்படி வாழ விடாமல் என்னை இடற பண்ணுகிற உலக கவலைகளுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். கவலைகளை உண்மையில் வைத்துவிட்டு நாளைய தினத்தை குறித்த கவலை இல்லாமல் இன்றைய சந்தோஷத்தோடு கூட வாழ்ந்து பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி கிறிஸ்தேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி தொடர்வேன் என்று சொல்லி கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.